जय राधा माधव कुंज बिहारी जय राधा माधव कुंज बिहारी गोपी जन वल्लभ गिरिवरधारी गोपी जन वल्लभ गिरिवरधारी गोपी जन वल्लभ गिरिवरधारी यशोदानंदन व्रज जन रंजन यशोदानंदन यशोदानंदन व्रज जन रंजन यमुना तीरवनचारी Hare Krishna
Prabhupada ki jai Vishnupatanam Suryasthacharya Stottra Sadashisha Bhakti Siddhanta Saraswati Goswami Prabhupada ki Guru Parampara ki Sarva Samriddha ki Namacharya Haridas Thakur ki Adi Vaishnava Bhakta Vrinda ki Savet Gaur Bhakta Vrinda ki Prem Sindhu Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Sivasadi Gaur Bhakta Vrinda ki Shri Radha Krishna Gopi Gopinath Shyamapur Radha Kundi Giri Govardhana ki Ganga Yamuna Vaitarashi Devi ki Bhakti Devi ki Mayapur Navati Vrindavan Jagannath Madhura Dwaraka Dham ki Shri Radha Madhava ki Shri Radha Madhava Astasaki Vrinda ki Shri Vasudeva Bhagavan ki Shri Dai Gaur Sundar ki Shri Sitaram Lakshmana Hanuman ki Shri Ramanavami Mahabhotsava ki Srila Prabhupada ki Dai Gaur Premanande. All glories to simple devotees, all glories to simple devotees, all glories to simple devotees, all glories to Shri Guru and Gauranga, all glories to Srila Prabhupada. Om Ajnana Timirandasya Jnananjana Shalakaya Sakshurumitam Yena Tasmai Shri Guruve Namaha Mugam Karoti Vachalam Mangulam Kayide Girityankripathamaham Vande Shri Guru Dinatarinam Paramananda Madhavam Shri Chaitanyamishwaram Namo Vishnu Padaya Krishna Prashtaya Bhutale Srimate Bhakti Vedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Vaschalya Deshatarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Vancha Kalpatarubhyascha Kripa Sindhubhyevacha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha. Hare Krishna எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் மற்றும் எல்லாருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். ராமநவமி ஆக்சுவலா 27 மார்ச் வருது. பட் ஒர்க்கிங் டே இருக்கிறதுனால எல்லாருக்கும் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி சண்டேனால இன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாள் ஆகுது நம்ம பகவான் ராமச்சந்திரனுடைய கதைகள் லீலைகள் மற்றும் அதிலிருந்து கிடைக்கூடிய நம்ம பாடங்கள் அதெல்லாம் நம்ம வருஷத்தில் ஒரு நாளாவது நம்ம மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது. அதனால நம்ம ஏங்க இப்படி கொண்டாடுறீங்க 27ஆம் தேதி அப்படி கிடையாது. தினமுமே ராமநவமி தான் ஆக்சுவலா நித்திய உற்சவம். ஏன்னா பல விதமான பிரபஞ்சங்கள் இருக்கு. நமக்கு இந்த ஒரு பிரபஞ்சம் தெரியும், பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. அது ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல இன்னைக்கு ராமர் பிறந்திருப்பார், ராம ஜனனம் பண்ணி அங்க ராம லீலை பண்ணிட்டு இருப்பார். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராமநவமி தான், நாளைக்கு ராமநவமி தான், நாளைக்கு ராமநவமி தான், 320 நாள் ராமநவமி தான். ஏன்னா கண்டிப்பா 325 பிரபஞ்சத்துக்கு மேல ஜீவன் மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ் இருக்கு பிரபஞ்சங்கள். அதனால ஒரு நாளைக்கு ஒரே நேரத்துல பல பிரபஞ்சங்கள்ல ராமர் ஜனனம் எடுப்பார், ஜனனம் அப்பியராகி லீலைகள் செய்வார். பகவானுடைய ஏகோ தேவோ நித்திய லீலான பக்தோ, பகவான் ஒரே ஒரு பகவான் தான் நித்திய லீலை செய்கிறாரு. அத்வைதம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம் ஆதியம் புராண புருஷம் நவயவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தோ உபிதம் ஆதி புருஷம் தமலம் பஜாமி. பிரம்மசமீதில பிரம்மதேவர் பாடுறார். பகவானுடைய விஷ்ணுவோடைய அவதாரங்கள் கோடிக்கணக்கானது, லட்சக்கணக்கானது, அளவிட முடியாதது. நமக்கு தெரிஞ்சது பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா 10 அவதாரம் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கணும். அது தப்பு. மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், பாவன அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம், இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கணும். அது தப்பு. கோடிக்கணக்கான அவதாரங்கள். அவதாரகி அசங்கியேனா ஹரே சத்வநிதே ஜனா சகஸ்ரசு சகஸ்ரசக. பாகவத் என்ன சொல்லியிருக்குன்னா, கடல் எப்படி அலைகளை எண்ண முடியாதோ பகவானுடைய அவதாரங்களை எண்ண முடியாது. பகவானுடைய அவதாரங்களை எண்ண முடியாது. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அவதாரங்கள். அவதாரங்களே ஆறு விதமான வகைகள் இருக்கும். 6 விதமான வகைகள். ஒவ்வொரு வகையிலையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அவதாரம். 6 வகைகள் என்னன்னு கேட்டா ஸ்ரீமத் பாகவதம் சொல்லியிருக்கு. குணாவதாரம், லீலாவதாரம், யுக அவதாரம், புருஷ அவதாரம், மன்வந்தர அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம். 6 வகையான அவதாரங்கள் பகவான் எடுக்கிறார். அதுல ராமச்சந்திர பகவான் லீலாவதாரம். லீலாவதாரம் ராமச்சந்திர பகவான். அதே மாதிரி மன்வந்தர அவதாரத்துக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த பர்சன்ட் வைவஸ்வத மனு ஆட்சி காலத்துல இப்ப வாமன அவதாரம், இந்த மன்வந்தர அவதாரம். அதே மாதிரி சக்தி ஆவேச அவதாரம்
வியாசதேவர், நாரத முனி, ஒரு சாதாரண ஒரு ஜீவ தத்துவம், ஜீவ தத்துவா, பகவானுடைய சக்தி அளிக்கப்பட்ட ஜீவ தத்துவா. நாரத முனிவர், வியாசதேவர் இவங்கெல்லாம் சக்தி ஆவேஷ அவதாரம். அப்புறம் யுக அவதாரம், ஒவ்வொரு யுகத்தோறும் பகவான் அவதாரம் எடுப்பார். கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு, பகவான் கிருஷ்ணன் அவருடைய பக்த ரூபத்துல சைத்தன்ய மகாபிரபு இருக்கார். அப்புறம் குண அவதாரம், கிருஷ்ணர் எடுக்கக்கூடிய அவதாரம் தான் குண அவதாரம். 3 அவதாரம், சிவன், பிரம்மா, விஷ்ணு. சிவபெருமான் தமோகுண அவதாரம், பிரம்மா ரஜோகுண அவதாரம், விஷ்ணு சத்துவகுண அவதாரம். கிருஷ்ணர் எடுக்கக்கூடிய அவதாரம் தான் சிவன், பிரம்மா, விஷ்ணு. கிருஷ்ணர் எடுக்கக்கூடிய மூணு அவதாரமா கிருஷ்ணர் எடுக்கிறார். சிவன், பிரம்மா, விஷ்ணுவ 3 பிரிகிறார். பிரபஞ்சத்தை காக்கிறதுக்காக பிரம்மாவா வராரு, பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்காக, பிரபஞ்சத்தை காப்பதற்காக விஷ்ணுவா வராரு, பிரபஞ்சத்தை அழிக்கிறதுக்காக சிவபெருமானா வராரு. எல்லாமே எடுக்கிறது அவதாரம் யாருக்கு கேட்டா கிருஷ்ணர் தான். ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ருத்ரானாம் சக்கரச்சாஸ்மி. எல்லா ருத்தர்களிலும் நான் சிவபெருமானாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணா சொல்றாரு. எல்லா ஆதித்யர்களில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏதே சாம்சகலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் இந்திரியாதி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. இதான் ஸ்ரீமத் பாகவதத்துடைய பரிபாஷ சூத்திரம். ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு, இதுதான் பரிபாஷ சூத்திரம். இதுல என்ன சொல்லிருக்குன்னா, கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் அப்படின்னு நிரூபணம் பண்றார் ஸ்ரீமத் பாகவத்துல. ஏதே சாம்சகலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் இந்திரியாதி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. பிரம்ம சமீதிலே ராமரை பத்தி சொல்லியிருக்கார். ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டன் நானாவதார மகரோ புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரமகுமாரியோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவான் கிருஷ்ணர் தான் ராமச்சந்திர பகவானாக வராரு, நரசிம்மூர்த்தியாக வராரு, வாமன தேவராக வராரு, வராக தேவராக வராரு, விஷ்ணுவாக வராரு. பகவான் கிருஷ்ணர் தான் விஷ்ணுவாக வராரு. யார் சொல்றா? நம்ம சொல்லல, பிரம்மதேவர் சொல்றாரு. கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மதேவர் சொன்னார், கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். கிருஷ்ணர்ல இருந்து வந்தவங்க தான் 4 பேர். கிருஷ்ணர் இருந்து வந்தவர், கிருஷ்ணனுடைய விரிவங்கம் முதல்ல கிருஷ்ணர் மட்டும்தான். கிருஷ்ணர்ல இருந்து விரிவங்கம் அடைந்தது பலராமர். அப்புறம் பலராமர்ல இருந்து விரிவங்கம் அடைந்தது 4 சதுர்வியூகம், சங்கர்ஷனா, பிரத்யும்னா, வாசுதேவா, அனிருத்தா. இவங்க 4 பேர் வராங்க. அப்புறம் அந்த சங்கர்ஷனால இருந்து இன்னொரு செகண்ட் மகா சங்கர்ஷனா வராரு. அந்த மகா சங்கர்ஷனால இருந்து மகா விஷ்ணு வராரு. அந்த மகா விஷ்ணுல இருந்துதான் காரணோதர சாய் விஷ்ணு, கர்ப்போதர சாய் விஷ்ணு, சீரோதர சாய் விஷ்ணு, 3 விதமான விஷ்ணு வராங்க. காரணோதக சாய் விஷ்ணு காரணக்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவர் காரணோதக சாய் விஷ்ணு. அவருடைய அந்த ஒரு மயில் ரோமம், அந்த ரோமத்துடைய ஹோல் இருக்கு இல்லைங்களா, நம்ம கையில பாருங்க எவ்வளவு ரோமம் இருக்குது, எவ்வளவு ஹோல் இருக்கு கணக்கு பண்ண முடியுமா? எவ்வளவு நம்ம ரோமத்துல எவ்வளவு ஓட்டை இருக்கு கணக்கு பண்ண முடியுமா? ஒவ்வொரு ஓட்டையில இருந்து ரோமம் வளருது. இதுல பார்த்தால கோடிக்கணக்கான ஓட்டை இருக்கு. அந்த மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் வருதாம் அந்த ஓட்டையில இருந்து. காரண உதக சாய் விஷ்ணுவோடைய காரணானவஜலே பஜதிஸ்ம யோகா நித்ராம் அனந்த ஜெகதங்க சரோம கூப்ப ஆதார சக்தி அவலம்பிய பராம்ச மூர்த்தி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. காரணக்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற காரணோதக சாய் விஷ்ணு கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செகண்டும் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இந்த ரோமத்தோடைய ஓட்டையிலிருந்து. அதுக்கப்புறம் காரணோதக சாய் விஷ்ணு விரிவங்கம் அடைத்து ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் கர்ப்போதக சாய் விஷ்ணுவாக உள்ள போறாரு. கர்ப்போதக சாய் விஷ்ணு கர்ப்போதக கடல் இருக்கு. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் கர்ப்போதக கடல் இருக்கு. ஒரு பிரபஞ்சத்துல பாதி கர்ப்போதக கடல் நிறைந்திருக்கு. அந்த மீதி பாதியில 14 உலகங்கள், 14 உலகங்கள் எல்லாம் அதல மிதல சுதல பாதாள ரசாந்தல மகாத்தல கீழே 7 உலகம், மேல பூலோகம், கோர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், மகர்லோகம், சத்தியலோகம். இந்த மாதிரி 14 உலகங்களும் மீதி பாதியில் இருக்கு. கர்ப்போதக கடல்ல மீதி பாதி இருக்கு. இதுதான் பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பு. ஒவ்வொரு பந்துக்குள்ளேயும் போற கர்ப்போதக கடல். அந்த கர்ப்போதக சாய் விஷ்ணுவுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் வரார். நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் வரார். நீங்க ரங்கநாதர் பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் இருக்க மாட்டார். எல்லா திவ்யதேசத்திலையும் பிரம்மா இருப்பார். ஆனா ஸ்ரீரங்கத்தில் பாத்தீங்கன்னா பிரம்மா நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவர் காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு கிடையாது.
மகாவிஷ்ணு காரணோதக சாய் விஷ்ணு. காரணோதக சாய் விஷ்ணுல இருந்து வெளிவந்து அடைகிறது தான் கர்ப்போதக சாய் விஷ்ணு. இப்ப பிரம்மதேவன் இருந்தார்னா அந்த விஷ்ணு வந்து கர்ப்போதக சாய் விஷ்ணு. திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் இருப்பார், நிறைய திவ்யதேசம் இருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிரம்மா இருக்க மாட்டார், காரணோதக சாய் விஷ்ணு. சோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிர்வாளிகளுக்குள்ளேயும் பகவான் வந்து நுழைகிறார் பரமாத்மாவாக. சீரோதக சாய் விஷ்ணு அப்படின்னு பேர், சீரோதக சாய் விஷ்ணு. ஜெனரலா அந்த சீரோதக சாய் விஷ்ணு தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். அந்த பரமாத்மா சீரோதக சாய் விஷ்ணு தான் பரமாத்மா இருக்காரு. அவர் தான் எல்லா அவதாரங்களும், எல்லா ராமர், நரசிம்மர், வாமனர் என்ற பிரபஞ்சத்தை காக்கிறது வந்து சீரோதக சாய் விஷ்ணு. பகவான் எதுக்காக இந்த பூமியில் அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா, குந்தி தேவி சொல்றாங்க எதுக்காக பகவான் அவதாரம் எடுக்கிறார். அட்ராக்டிவ் லீலைகள், கவர்ச்சி தர மாதிரி லீலைகள் செய்யறாரு, எல்லாரையும் கவர்ந்து இருக்கிற மாதிரி லீலைகள் செய்யறாரு. கிருஷ்ணர், ராமர், நரசிம்மர், வாமனர் கவர்ந்து இருக்கிற மாதிரி. பவே அஸ்மின் கிருஷ்யமானானாம் அவித்யா காம கர்மமி ஸ்ரவண ஸ்மரணார்காமி கரிஷ்யன் இது கேச்சனா. குந்தி தேவி சொல்றாங்க இது எதுக்காக பகவான் அவதாரம் எடுக்கிறாருன்னா, எல்லா உயிர்வாளிகளுக்கும் பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, எல்லாருக்கும் பகவானை பத்தி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, பகவானை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு, பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு, கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் பகவான் வர்றாரு. ஓம் பவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தம் ததோபிவா யஸ்மரே புண்டரீகாட்சம் சபாக்யம் யாந்தரோ சுச்சி. நம்ம ஆச்சமனம் பண்ணும்போது இது வந்து சொல்லுவோம், என்னெல்லாம் சுத்தமா இருக்கோ அசுத்தமா இருக்கோ எதா இருந்தாலும் சரி, புண்டரீகாட்சன் அவர் வந்து ஒரு க்ஷணம் நம்ம வந்து ஸ்மரணம் பண்ணோம்னா எல்லாமே தூய்மையாயிரும். யஸ்மரே புண்டரீகாட்சம் சபாக்யம் யாந்தரோ சுச்சி. உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது, முழுகுல மனசு, வெளியில உள்ள திரவியங்கள், பொருட்கள் எல்லாமே தூய்மையாயிரும் அப்படின்னு சொல்லி ஆச்சமன் மந்திரத்துல சொல்லப்பட்டது. இந்த மாதிரி ராமச்சந்திர பகவான் வந்து திரேதா யுகத்துல 4 யுகங்கள் இருக்கு. சத்தியுகம், திராதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சுமாரா ஒரு 24 லட்சம் வருஷம் முன்னாடி, 24 லட்சம் வருஷம் முன்னாடி. இன்னைக்கு வந்து 24 லட்சம் வருஷம் கழிச்சு பேசிட்டு இருக்கோம் ராமரை பத்தி. ராமனை கொண்டாடிட்டு இருக்கோம், ராமரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எந்த அரசியல் தலைவரையாவது இந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா? நாட்டு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் 24 லட்சம் வருஷம் கழிச்சு பேசுவாங்களா? யாரை பத்தி பேச மாட்டாங்க. 50 வருஷம் கூட தாங்க மாட்டாங்க. 50 வருஷம் கழிச்சு கூட அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவரை பத்தி எதை பேசிட்டு இருக்கீங்க, டைம் பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ராமாயணம் வந்து இந்த பிரபஞ்சம் அழியிற வரையும், ராமாயணம் வந்து பிரபஞ்சம் அழியிற வரையும் பேசிட்டே இருப்பாங்க. இன்னும் 4,32,000 வருஷம் கலியுகம் முடியிருக்கு. அது முடிஞ்சு, அது வந்து உலகம் அழியாது. அப்போ ஜஸ்ட் பார்ஷியல் அனிகிலேஷன். உலகம் அழியறதுக்கு இன்னும் எவ்வளவு கோடிக்கான வருஷம், அவ்வளவு வருஷம் ராமாயணம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, பாடிட்டு இருப்பாங்க. இதுதான் பகவான். பகவான் ஒரு தடவை வந்தாருன்னா பாருங்க, எத்தனை லட்சம் வருஷம் மக்கள் வந்து அதை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுதான் பகவான். பகவானுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு வித்தியாசம். சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடியவர். குறிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் அடுத்த 10 நிமிஷம் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன் பகவானை பத்தி பிரபுபாத் வந்து அடிக்கடி சொல்லுவார் லெக்சர்ல. பிரபுபாத் லெக்சர்ல ராமநவமி சம்பந்தமா லெக்சர் கொடுத்திருக்காரு, நிறைய லெக்சர். உலகம் முழுவதும் பிரயாணம் செய்து பகவான் ராமரை பத்தி நிறைய பேர் நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. அது பிரபுபாத் வந்து ரொம்ப டீடைலா விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, ராமேஸ்வரத்துல வந்து ராமர் எதுக்காக வந்தாரு, அங்க ஏன் சிவலிங்கத்தை பூஜை பண்ணாரு? நிறைய படம் பார்த்திருப்பீங்க, ராமர் சீதையை ஜெயித்து சிவலிங்கத்தை பூஜை பண்ற மாதிரி. அப்ப சிவலிங்கத்தை பூஜை பண்ணா சிவன் தானே குருமுக கடவுள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு என்னன்னா, அங்க வந்து பூஜை பண்ணிட்டு, ஏன்னா ராவணன் வந்து சிவபெருமானுடைய பக்தர், சிவபெருமானுடைய பக்தர். அப்ப வந்து சிவபெருமானுடைய பக்தரை வதம் செய்யறதுக்கு பர்மிஷன் கேட்க வந்தாரு. பூஜை பண்ணிட்டு, சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு பர்மிஷன் கேட்கறதுக்கு வந்தாரு. உங்க பக்தர் ராவணனை நான் வதம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்கறதுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி பொதுவா மக்கள் கருதுவது உண்டு. பிரபுபாத் சொல்லும் பொழுது, பகவான் வந்து யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
கிருஷ்ணர் வந்து முழுமுதல் கடவுள், யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து அபிக்ன ஸ்வராட், அவர் சுதந்திரமா என்ன வேணா செய்யலாம், யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா பிரபுபாதர், அப்படி அந்த மாதிரி வந்து சிவபெருமான் வந்து ராவணனை வதம் செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாருன்னா which fool will become Shiva devotee? எந்த முட்டாள் வந்து சிவபெருமான பக்தர் ஆவா? அப்படி பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னா ஓகே, என்னுடைய பக்தர் நான் கொலை பண்றதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன், யார் டிவோட்டி ஆவாங்க? உங்களை நம்பி பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. உங்களை நம்பி வந்திருக்கோம், உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லையே. அப்போ இது ரெண்டு காரணத்துக்கு நமக்கு தெரியுது, சிவபெருமான கிட்ட பர்மிஷன் கேட்கவும் போகல, சிவபெருமான பர்மிஷன் கொடுக்கவும் இல்லை. அவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா யாருமே சிவபெருமான் பக்தர் ஆக மாட்டாங்க. பிரபுபாதர் இந்த காரணம் சொல்றாரு. எதுக்காக சிவலிங்கத்தை வர்ஷிப் பண்ணாரு அப்படின்னு கேட்கறாங்க, மக்கள்லாம் கேட்கறாங்க. இப்போ இல்ல, 60 வருஷம் முன்னாடி பிரபுபாதர் ஃபுல்லா உலகம் பொழுது பிரயாணம் செய்யும் பொழுது ராமநவமி அன்னைக்கு இந்த லெக்சர்லாம் கேட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, வீடியோ லெக்சர். அப்ப சிவலிங்கத்தை பூஜை பண்ணினாரு. ஆமா, குச்சேலன் வந்தாரு. குச்சேலன் வந்து ஏழை பிராமணர், கிழிஞ்ச வேட்டி போட்டுட்டு ஒரு அழுது கெட்டு போன அவளை வச்சுட்டு, கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு கூட படிச்சவர், சின்ன வயசுல ஒட்டிலாம் படிச்சவங்க, கிருஷ்ணரை பார்க்க வந்தாங்க. கிருஷ்ணரை பார்க்க வரும் பொழுது கிருஷ்ணர் வந்து ஓடி வந்தார். அந்த பேலஸ்ல ராஜாவா இருக்காரு துவாரகால, அங்க இருந்து ஓடி வந்து கேட்டு கிட்ட வந்து செக்யூரிட்டி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன்னா ரொம்ப கிழிஞ்ச வேட்டி போட்டிருக்காரு. ஓடி வந்து குச்சேல கட்டி பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவருடைய பெட்ரூம்ல கூட்டிட்டு போய் அவரோட பெட்ல உட்கார வச்சு அவரோட காலெல்லாம் வந்து கழுவி விட்டு, ருக்மிணி தேவி கூட்டிட்டு தண்ணி ஊத்துன்னு சொல்லி தண்ணி ஊத்த சொல்லி காலெல்லாம் நல்லா கழுவி விட்டு பெரிய தாம்பாலெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் தெளிச்சு அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு அந்த தண்ணியை ருக்மிணி தேவி தலையில தெளிச்சு, அப்ப குச்சேலன் வந்து முழுமுதல் கடவுள் சொல்ல முடியுமா? சுதாமன் வந்து கிருஷ்ணர் வந்து சுதாமனோட காலை கழுவி விட்டார். அப்புறம் ராஜசூய யாகத்துல வந்து யுதிஷ்ட மகாராஜா வந்து கொடுத்த சர்வீஸ், கிருஷ்ணருக்கு கொடுத்த சேவைன்னு கேட்டா, ராஜசூய யாகத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட காலெல்லாம் கழுவி விட்டு அவங்களை வெல்கம் பண்ணணும். கிருஷ்ணர் பண்ணிட்டார். வரவங்க அத்தனை பேரோட காலையும் கழுவி விட்டார் முன்னாடி நின்று. ஏன்னா கிருஷ்ணர் தம்பியா இருக்காரு யுதிஷ்ட மகாராஜாக்கு, அண்ணா சொல்றது கேட்டுதான் ஆகணும். சோ வந்து கிருஷ்ணர் அதெல்லாம் பண்ணினார், காலெல்லாம் கழுவி விட்டார் எல்லாரும் காலையும். அப்ப வந்தவங்க எல்லாம் முழுவதும் கடவுளா? சோ பிரபுபா என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா லைக்ஸ் டு வர்ஷிப் ஹிஸ் டிவோட்டி. கிருஷ்ணா லைக்ஸ் டு சம்போ சிவசம்போ வைஷ்ணவானாம் யதா சம்போ. சம்போ சிவசம்போ வைஷ்ணவானாம் யதா சம்போ. எல்லா வைஷ்ணவர்களையும் மிக சிறந்த வைஷ்ணவர் யாரு? யாரு? சிவபெருமான். வைஷ்ணவர்களே தலையாய வைஷ்ணவர். தலையாய வைஷ்ணவர் யாரு கேட்டா சிவபெருமான். அவருக்கு இருக்க டிவோஷன் பாகவதத்துல சொல்லியிருக்கு, சத்வம் விசுத்தம் வசுதேவ சத்விதம் யதீயதே யத்ர புமான் அபாவ்ரதா சத்வேச்ச தஸ்மின் பகவான் வாசுதேவோ ஹியதோக் சச்சோமே நமசாமி தீயதே. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகர்ஷநாம தத்துல்யம் ராமநாம வரானனே சொன்னது யாரு? ஈஸ்வர உவாச்ச சொன்னது சிவபெருமான். அவர் நாம ரொம்ப பிடிக்கும் சிவபெருமானுக்கு. சங்கர்ஷனர் ரொம்ப பிடிக்கும். பகவான் சங்கர்ஷனர், ராமர், இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் எப்பொழுதுமே டீப் மெடிடேஷன் இருப்பார். சத்தம் விசுத்தம் வசுதேவ சப்தீதம் யதீயதே யத்ர புமான், சுத்த சத்துவம், கம்ப்ளீட்டா வசுதேவ பிளாட்ஃபார்ம். சிவபெருமான் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப ஹை லெவல்ல இருக்காரு. ரொம்ப ஹை லெவல், ஒரு சாதாரண ஜீவராசி கிடையாது. இவன் பிரம்மா வந்து ஜீவராசி, சிவபெருமான் வந்து ஜீவராசி கிடையாது. சோ அவர் வந்து ஜீவ தத்துவம் கிடையாது, விஷ்ணு தத்துவம் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவுல. யாருமே சிவபெருமான் ஆக முடியாது. ஆனா யாராவது இந்த உயிர்வாளியாவது தமம்லாம் பண்ணாங்கன்னா பிரம்மாவுடைய பதவி கிடைக்கும். ஆனா சிவபெருமானுடைய பதவி யாருக்குமே கிடைக்காது. அவர் ஒருத்தர் தான், நிரந்தரமா ஒருத்தர் தான். அந்த பதவி அவர் அடைஞ்சிட்டார். அவருடைய பகவான் கிருஷ்ணர் மேல உள்ள அந்த பக்தினால, ஈடினை இல்லாத பக்தினால அந்த நிலையை அடைஞ்சிட்டார். அவர் நிரந்தரம். ஆனா பிரம்மதேவர் வந்து மாறிட்டே இருப்பாங்க. பட் ரொம்ப அவருடைய வாழ்நாள் ரொம்ப பெருசு, இப்படிதான் மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு உண்மையை வந்து பிரபுபாதர் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா விளக்கம் சொல்றாங்க. இந்த ரெண்டு ட்ரூத், அதாவது
So வந்து பிரபுபாத் சொல்றாரு, what is wrong? What is wrong in worshipping Lord Shiva? He likes to worship his devotees. ராமர் வந்து சிவலிங்கத்தை பூஜை பண்றான்னு சொன்னீங்களே, பூஜை பண்ணா என்ன தப்பு? சிவபெருமான் பக்தர்களை வந்து பூஜை பண்றது பகவானுக்கு ஒரு அலாதி பிரியம். குச்சேலரை பூஜை பண்ணார், அதனால சிவபெருமானை பூஜை பண்ணுவார். What is wrong in that? He likes to worship his devotees. பிரபுபாத் சொன்னார் ஆன்சர், பக்தர்களை வழிபடுறது அல்லாத. அதனால பக்த வக்ஷலா அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினார் போர்க்களத்துல. அப்ப அர்ஜுனன் முழுவதும் சொல்ல முடியுமா? சாரத்ய பாரசத சேவன சத்ய தௌக்யா வீரா சனான கவன ஸ்தவன பிரணாமான் ஸ்னிக்தேஷு பாண்டச்சு ஜகத் பிரணதிச்ச விஷ்ணும் பக்திம் கரோதி நிபதி சரணாரவிந்தே. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்கு பாண்டவர்கள் என்னெல்லாம் செய்தாரு. பாண்டவர்களுக்கு வந்து நைட் வாட்ச்மேன் வேலை பண்ணியிருக்காரு, பாண்டவர்களுக்கு தூதுவரா போயிருக்காரு, துரியோதனகிட்டையும் திருதராஷ்டிரகிட்டையும் பேசுறதுக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தூதுவர் மாதிரி போயிருக்காரு, அர்ஜுனனுக்கு டிரைவர் வேலை பண்ணியிருக்காரு. 12 வருஷம் வனவாசம் இருக்கும்போது வாட்ச்மேன் வேலை பார்த்திருக்காரு நைட் எல்லாம். யாராவது அரக்கரெல்லாம் வந்து கொலை பண்ணாம இருக்கணும். இந்த துரியோதனெல்லாம் வந்து இந்த அரக்கு மாளிகை வச்சு கொலை பண்ண, நெருப்பு வச்சு கொலை பண்ண பார்த்தாங்க, விஷம் குடிச்சு கொலை பார்த்தாங்க, என்னோ ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக முடிச்சுட்டு இருந்தாராமோ 12 வருஷம் நைட்டு ஃபுல்லா வனத்துல வாட்ச்மேன் வேலை பண்ணிருக்காரு. இது எல்லாமே லோ ப்ரொஃபைல் ஜாப். இந்த பௌதிக உலகத்துல வாட்ச்மேன் வேலை ரொம்ப கீழ்த்த, ரொம்ப என்ன சொல்றது, லோ ப்ரொஃபைல் ஜாப். டிரைவர் வேலை, வாட்ச்மேன் வேலை, தூதுவர் வேலை, இதெல்லாம் பண்ணது எதுக்காக? ஏன்னா பாண்டவர்கள் வந்து பக்தர்கள், பாண்டவர்கள் வந்து பக்தர்கள், எல்லாரும் பக்தர்கள். அதுக்காக இதெல்லாம் செய்தார். பக்தர்களுக்கு என்ன வேணா செய்வார். எல்லாத்தையும் சாதவோ ஹிருதயம் மங்கியம் சாதுனாம் ஹிருதயம் தொகம் மத்தனிய தீன ஜானந்தி நாகம் தேவியோ மனாகமி. என்னோட இதயத்துல வந்து எதுவுமே கிடையாது, நான் யாரை பத்தி நினைக்கிறதுல, என் பக்தர்களை பத்தி நினைச்சிட்டே இருக்கேன். அதே மாதிரி என் பக்தர்களுடைய இதயத்துல எதுவுமே கிடையாது, அவங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. என் பக்தர்களுடைய இதயத்துல எதுவுமே இல்ல, ஃபுல்லா என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நானும் வந்து என்னோட இதயத்துல வேற யாருமே கிடையாது, என் பக்தர்கள் பத்தி நினைச்சிட்டு இருக்கேன் எப்பொழுதுமே. சாதவோ ஹிருதயம் மங்கியம் சாதுனாம் ஹிருதயம் வகம் அகம் பக்த பராதீனோ அஸ்மதந்திர இவத்துச்ச சாதுவி பிரஷ்ட ஹிருதயோ பக்தர் பக்த வக்ஷலா. இவன் எனக்கு கூட சுதந்திரம் கிடையாது, என் பக்தர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் செய்வேன். கிருஷ்ணர் சொல்றாரு பாகவத்துல, நான் கூட சுதந்திரமா எதையும் செய்ய மாட்டேன், என் பக்தர்கள் என்ன எனக்கு சொல்ற என்ன நான் என்ன பண்ணணும்னு பக்தர்கள் என்ன டிக்டேட் பண்றாங்களோ அதை தான் நான் செய்வேன். நான் கூட சுதந்திரமா எதையும் போய் செய்ய மாட்டேன். ஈவன் ஆன்மீக லோகத்துல கூட ஐஸ்வர்யங்கள் கூட எனக்கு தனியா அனுபவிக்க விருப்பம் இல்லை. என் பக்தர்களோட கம்பெனில தான் அனுபவிக்க விருப்பம் எனக்கு. என் பக்தர்கள் கூட இருந்தா நான் அனுபவிப்பேன். பக்தர்கள் இல்லாம எந்த ஐஸ்வர்யங்களும் எனக்கு அனுபவிக்க விருப்பம் இல்லை. எப்படி கிருஷ்ணர் பாருங்க, கிருஷ்ணர் அதே சிவபெருமான் தான் சொல்றாரு, ருத்ரகீதத்தை சொல்றாரு, ஸ்னிக்த பிராவ கணசியாமம் சர்வ சௌந்தரிய சங்கரகம் சாருயாத சதுர்பாகு சுஜாத ருச்சிரானனம். சிவபெருமான் சொல்றாரு பகவான் கிருஷ்ணரை பத்தி ருத்ரகீதத்துல, ஸ்னிக்த பிராவ கணசியாமம் சர்வ சௌந்தரிய சங்கரகம். கிருஷ்ணருக்கு வந்து சர்வ சௌந்தரிய சங்கரகம் சொல்றாரு. சர்வ சௌந்தரியம், சம் டோட்டல் ஆஃப் ஆல் பியூட்டி, அழகின் மொத்த உருவம். அதுக்கு வந்து 2 விதமான மீனிங் சொல்றாரு சிவபெருமான் சொல்றாரு. ஒரு மீனிங் வந்து கிருஷ்ணனுடைய அழகு வந்து கந்தர்ப்ப கோடி கமனிய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கோடிக்கணக்கான மன்மதன்களுடைய அழகு சேர்ந்தா கூட கிருஷ்ணனுடைய அழகு இணையாகாது. கோடிக்கணக்கான மன்மதன்கள் சேர்ந்தா கூட அது டைரக்ட் மீனிங், அழகின் மொத்த உருவம். 2வது உண்மையான மீனிங் என்ன கேட்டா, அழகின் மொத்த உருவம்னா அவர் தனக்கு வந்து எதுவுமே எல்லாமே செய்வார் அவரு, ஆனா புகழை வந்து எடுத்துக்க மாட்டார். புகழை வந்து தன் பக்தர்களுக்கு கொடுத்துருவார், புகழ் எடுத்துக்க மாட்டார். குருச்சேத்திர போர் படுத்த எல்லாமே அவர் தான் செஞ்சாரு. எல்லாமே கர்ணனை வதம் பண்றது சொல்லி கொடுத்தது, பீஷ்மரை வதம் பண்றது, துரோணாச்சாரி வதம் பண்றது, எல்லாத்தையும் எப்படி வதம் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எல்லாம் பேக் சைடு எல்லாம் பிளான் பண்ணிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா கைடு பண்ணிட்டு ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன், ஆர்கெஸ்ட்ரேட் குருச்சேத்திர போர்கள்லாம் ஃபுல்லா வழி நடத்தி பண்ணிட்டு கடைசியில் யாரை ஹீரோ ஆக்கினாரு?
அர்ஜுனன் ஹீரோ ஆகிட்டார். அவரு தான் வதம் பண்ண மாதிரி காமிச்சிட்டார். அர்ஜுனன் ஹீரோ ஆகிட்டு டிரைவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணுமே செய்யல அவரு, ஆயுதமே எடுக்கல. குருச்சேந்திர போருக்குள்ள ஆயுதமே எடுக்கல. அர்ஜுனன் வந்து ஹீரோ ஆகிட்டார். அதே மாதிரி சமுத்திர மந்த லீலை, மந்தாரமலையை கடையும் பொழுது, பாட்கடல்ல வந்து மந்தாரமலையை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் தூக்கிட்டு வராது. இங்கே இருந்து அது தூக்க முடியாம, வெயிட் தாக்க முடியாம எல்லா தேவர்களும் எல்லா அசுரங்களும் மந்தாரமலை உழுந்து நசுக்கி செத்து போயிடுறாங்க. 33 தேவர்கள் அசுரர்கள் செத்தே போயிடுறாங்க. அந்த மலை வந்து படுத்து பாகவத்தில் சொல்லி உடனே கிருஷ்ணர் வராது. கிருஷ்ணர் வந்து கருட தேவர்கிட்ட சொல்லி அந்த மந்தாரமலையை தூக்கி தன்னோட கடைக்கன் கருணை பார்வை செலுத்துறாரு. உடனே தேவர்கள் அசுரர்கள் திருப்பி உயிர் வந்துருக்கு. தன்னுடைய பசிபிள் கிளான்ஸ் தன் பார்வை உடனே எந்திரிச்சுறாங்க. எந்திரிச்சு உங்களால தூக்க முடியாது, ஏன்னா மலைக்கு மேல வேணா ஒரு பாறையில உட்காந்துக்கோங்க, என் கருட தேவர் சொல்றேன், அவர் தூக்கிட்டு வந்துருவாரு. கருட தேவர் தூக்கிட்டு வருவாரு மலைய ரொம்ப ஈஸியா. தேவர்கள் அசுரர்கள் அந்த பாறையில உட்காந்துக்குவாங்க. ஓரமா எங்கேயாவது தூக்க முடியாது அவங்களால. பேசாம உட்காந்துக்கு மலை மேல உட்காந்துக்குங்க, போய் ரெஸ்ட் எடுக்கு. இவ்வளவு தூரம் தூக்கிட்டு பண்ணி ரெஸ்ட் எடுக்க டயர்ட் ஆயிருப்பீங்க. அவங்க இறந்ததே தெரியாது, இறந்து போனதே தெரியாது, இறந்து போய் உயிர் வந்ததே தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஏதோ டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சமுத்திரம் அந்த பால்கடல்ல வந்து 5 அவதாரம் எடுக்கிறாரு பகவான். 5 ஒரே லீலையில 5 அவதாரம். தன்வந்திரி பகவான் அமிர்தம் கொண்டு வர்றாரு. கூர்ம பகவான் அந்த மந்தாரமலை கீழே போகாம இருக்கிறதுக்காக தாங்குறாரு. கூர்ம பகவான் கூர்ம அவதாரம் எடுக்கிறாரு. அப்புறம் அந்த மலை இப்படி இப்படி ஆடுது, அதை பேலன்ஸ் பண்றதுக்காக மேல 1000 கைகளோட சகஸ்ர பாகு அப்படின்னு 3வது அவதாரம். 4வது அவதாரம் வந்து அஜிதா அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த பாம்பை வந்து வாசுகி பாம்பை வந்து கடையறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அது 4வது அவதாரம் அஜிதா. அப்புறம் வந்து அமிர்தத்தை வந்து அசுரர்களுக்கு ஏமாத்தி தேவர்கள் கொடுக்கறதுக்காக மோகினி அவதாரம். 5 அவதாரம் எடுக்கிறாரு. அந்த பாட்கடல் அமிர்தம் கொண்டு வருவதற்காக கிருஷ்ணர் தான் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆர்கெஸ்ட்ரேட். கடைசியில என்ன வருது? விஷம் வருது. விஷம் வரும்போது என்ன சொல்றாரு? தேவர்கள் சொல்றாரு, இது வந்து சிவபெருமானால மட்டும்தான் முடியும், நீங்க எல்லாம் போய் சிவபெருமான கூட்டிட்டு வாங்க. கடைசியில யாரை ஹீரோ பண்ணிட்டாரு? சிவபெருமான ஹீரோ பண்ணிட்டாரு. அதனாலதான் சிவபெருமான் மாதிரி பார்த்த பகவானே, இது உங்களுடைய இது பாருங்க, உங்களுடைய எல்லாம் நீங்க பண்ணிட்டு கடைசியில புகழை எனக்கு கொடுக்குறீங்க பாருங்க. அதனாலதான் ஸ்னிக்த பிராவத் கணஷ்யாமம் சர்வ சௌந்தரிய சங்கரகம் சாரு அயாத சதுர்பாக சுஜாத ருச்சிரானனம். கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் இருக்கும் பொழுது அரக்கர்கள்லாம் இருந்தாங்க. அந்த அரக்கர்கள்லாம் கிருஷ்ணரை பிடிக்காது. நிறைய அரக்கர்கள் வந்தாங்க இல்லையா விருந்தாவனத்தில், கம்சன் அனுப்பிச்சு வச்சு, அவங்களுக்குலாம் பிடிக்காது. பக்தர்கள் மட்டும் தான் கிருஷ்ணரை பிடிக்கும், அரக்கர்களுக்கு பிடிக்காது. ஆனா இதே 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள் 6 சிஷ்யர்கள், அந்த ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அவங்க 2 பேர் வரும்பொழுது தீரா அதீர ஜனப்பிரியோ பிரியக்கரோ நிர்வத்சரோ பூஜித்தோ, எல்லா அசுரர்கள், இவன் ரஃபியன்ஸ், பக்தர்களா இருந்தாலும் சரி பக்தர்கள் இல்லாதாலும் சரி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுடைய அந்த வைஷ்ணவ குவாலிட்டி, வைஷ்ணவ பிஹேவியர், எல்லா உயிர்கள் மேல கருணையோடு இருக்கிறது, அது வந்து அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். இன்னைக்கு கூட வந்து 500 வருஷம் கழிச்சு கூட சனாதன கோஸ்வாமி வந்து அவர் தான் குரு அப்படின்னு விருந்தாவன வாசிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. குரு பூர்ணிமா வரும், ஜூன் ஜூலைல வரும் குரு பூர்ணிமா. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவர்தன மலை பரிக்கிரமா பண்றது, கோவர்தன மலை சுத்தி வருவாங்க, லட்சக்கணக்கான பேர் சுத்தி வருவாங்க. குரு பூர்ணிமா ஏன்னா சனாதன கோஸ்வாமி வந்து அன்னைக்குதான் வந்து மறைந்த தினம். அவருடைய மரியாதை நிமித்தமாகவே நம்ம வந்து இந்த கோவர்தன பரிக்கிரமா பண்ணணும். கிருஷ்ணர் வரும்போது அரக்கர்களுக்கு பிடிக்கல, ஆனா அந்த கோஸ்வாமியில் வரும்போது பக்தர் அல்லாதவங்களுக்கு கூட பிடிக்குது அவங்கள. அதனால அதே மாதிரி ஜராசந்தன் கூட 17 தடவை கிருஷ்ணா சண்டை போட்டார். 18வது தடவை சண்டை போடும்போது கிருஷ்ணர் ஓடி போயிட்டார், போர்க்களத்துக்கு ஓடி போயிட்டார். ரணச்சோடு ராய், குஜராத்ல போனீங்கன்னா டாக்கோர்னு ஒரு ஊர், அங்க அந்த கோயில் இருக்கு, ரணச்சோடு ராய். போர்க்களத்துல இருந்து ஓடி போனவர், அதான் ரணச்சோடுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அங்க வரக்கூடிய பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ண கண்ணையா லாலுக்கு ஜெய், அப்புறம் வந்து துவாரகதீஷ் லாலுக்கு ஜெய், அதுக்கப்புறம் ரணச்சோடு ராய்க்கு ஜெய், 3 சொல்லுவாங்க. ரணச்சோடு ராய் என்ன
போர்க்களத்தில் தப்பிச்சு ஓடி போனவரே ஜெய். மக்கள் வெட்டத்திடுறவரே ஜெய். போர்க்களத்திலிருந்து ஓடி போனவரே, தப்பிச்சு ஓடி போனவரே ஜெய். கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷம், அவருக்கு ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா போர்க்களத்துக்கு நீங்க தப்பிச்சு ஓடிட்டீங்க, முழுமுதற் கடவுள் பகவான் தப்பிச்சு ஓடிட்டீங்க. ஏன்னு கேட்டா இந்த ஜராசந்தனுடைய வதம் பண்றதை விட அதோட முக்கியமான அஜெண்டா வந்துருச்சு. என்ன அஜெண்டா? ருக்மிணி தேவி வந்து அங்கிருந்து லெட்டர் அமைச்சிருக்காங்க, சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ருக்மிணி தேவியுடைய அண்ணன் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. லெட்டர் வருது, பகவானே நான் வந்து உங்களை நேர்ல பார்த்தது இல்லை, ஆனா உங்களுடைய புகழை நான் வந்து நாரத முனிவர் மூலமா கேட்டிருக்கேன். நான் கல்யாணம் பண்ண உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன், என்னை கல்யாணம் பண்ண ஆல்ரெடி போர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தயவு செய்து வந்து என்னை கடத்தி போயிருங்க. ருக்மிணி தேவி கடத்துறது முக்கியமா, இந்த ஜராசந்தன் வதம் பண்றது முக்கியமா? ருக்மிணி தேவி கடத்துறது தான் முக்கியம். ருக்மிணி தேவி கடத்தி கல்யாணம் பண்றது தான் முக்கியம். அதனாலதான் ஓடி போனார். ஓடி போனது எதுக்குன்னா இதுக்கு கல்யாணம் பண்றதுக்காக, ருக்மிணி தேவி கல்யாணம் பண்றதுக்காக. இந்த மாதிரி சர்வ சௌந்தரிய பகவானுக்குமே கிரெடிட். அப்ப வந்து என்ன பண்ணாரு, ஏன் ஜராசந்தனை கொலை பண்ணல அப்படின்னு கேட்டா அந்த கிரெடிட் வந்து பீமனுக்கு நான் கொடுக்கணும். பின்னாடி பீமனுக்கு அந்த புகழ் கிடைக்கணும். ஜராசந்தனை கொலை பண்ண வதம் பண்ண வந்து பீமனுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி முச்சுக்குந்தா காளையவனாங்கிற அரக்கன், அந்த அரக்கனை வந்து அவரு கிருஷ்ணரை ஓடி வந்தார். கிருஷ்ணர் ஓடி போறாரு, இவரு துரத்திட்டே இருக்காரு, காளையவனா துரத்திட்டே இருக்காரு. துரத்திட்டு போய் அந்த இமாலய மலையில போய் பாத்தீங்கன்னா முச்சுக்குந்தா தூங்கிட்டு இருக்காரு. அவரு என்னன்னு கேட்டா தேவர்களுக்காக சண்டை போட்டு பல வருஷங்களா சண்டை போட்டு தூக்கம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப தேவர்கள்லாம் கேட்டாங்க, எங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டது போதும், அசுரர்கள்லாம் நீங்க இது பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன வர வேணும்? எனக்கு ரொம்ப வருஷமா தூக்கம் இல்ல, நான் வந்து எனக்கு தூங்குற வர கொடுங்க, எனக்கு தூங்குற ரெஸ்ட் எடுக்கல, ரெஸ்ட் எடுக்காம உங்களுக்காக நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், தூங்குறதுக்கு வர கொடுங்க. சரி ஓகே, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தூக்கத்துல யாரும் எழுப்பி விட்டாங்கன்னா அவங்க பஸ்மமாக்கிடணும். நானு எங்கேயோ படுத்து கிடக்கிறாரு, எங்கேயோ துவாரகால எங்கேயோ குகையில படுத்துட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு, ஒரு வருஷமா தூங்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் ஓடுறாரு, எங்க முச்சுக்குந்து இருக்கிற குகைக்கு. இவர் காளையவனை துரத்திட்டு இருக்காரு, காளையவன் துரத்தி கடைசியில அந்த முச்சுக்குந்த குகையில போய் ஒழிச்சுக்கிறாரு. கிருஷ்ணர் போத்திட்டு இருந்த சால்வை இருக்கு இல்லையா, அந்த சடர் எல்லோ கலர் சில்க் சால்வை, அதை பார்த்துட்டாரு காளையவன். அந்த சில்க் சால்வையை எடுத்து அவருக்கு போத்திடுறாரு, முச்சுக்குந்தனுக்கு தூக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு போத்திட்டு அந்த குகையில ஒழிச்சுக்கிறாரு. உடனே காளையவன் வராரு, என்ன உனக்கு என்ன ஓடி வந்து தப்பிச்சலாம் நினைக்கிறியா, என்ன தைரியம் உனக்கு, எனக்கு பயந்துட்டு போறியா சொல்லி காலை எடுத்து எப்படி உதச்சாரு பார்க்கணும். முச்சுக்குந்தன் எடுத்து கண்ணை திறந்த பஸ்மம் பண்ணிட்டாரு. அவரு முச்சுக்குந்தன் வந்து கிருஷ்ணனுடைய பக்தர், அவருக்கு வந்து அந்த புகழ் கிடைக்கணும். காளையவனை வதம் பண்ண புகழ் வந்து அவருக்கு கிடைக்கணும், புகழ் அவருக்கு கிடைக்கணும். எந்த புகழையும் அவர் வச்சுக்கப்பட்டது. அதான் பகவான் கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ ராமாயணத்துல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், ஒரு சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ மொத்தம் 7 காண்டம் இருக்கு. பாலகாண்டம், அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். 7 காண்டம் இருக்கு ராமாயணத்துல. 7 காண்டம் இருக்கு. இந்த 7 காண்டம் வந்து நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண டைம் இருக்காது. பட் 7 காண்டத்துலயும் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸ், சின்ன லீலைகள் மற்றும் அதுல இருந்து என்ன லெசன்ஸ் பாடம் கிடைக்குது, அதை கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆரம்பத்தில் வந்து தசரத மகாராஜ் உங்களுக்குலாம் தெரியும், அவருக்கு எத்தனை மனைவிகள் கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் 3 மனைவிகள் சொல்லி. கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா, 3 மனைவிகள் நம்ம சொல்லுவோம். ஆனா அவருக்கு இருக்கிற மனைவிகள் 353 மனைவிகள். ஏன்னு கேட்டீங்கன்னா பரசுராமர் இருந்தார். பரசுராமர் வந்து 21 சத்திரியர்கள், 21 தடவை எல்லா சத்திரியர்களையும் வதம் செய்வார். ஏன்னா அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து அதர்மத்தை ஆதரிக்கக்கூடிய சத்திரியர்களா மன்னர்களா இருந்தாங்க. அதனால எல்லாம் தம்சம் பண்ணிடுவார். அது எல்லா ராஜாவையும் அழிச்சிடணும். பார்க்க கூட இவர் தர்மமான அதர்மமான பார்க்க கூட டைம் இல்லை. அவர் ஓடர் எடுத்து கட்டு, அவ்வளவுதான், தலையை கட் பண்ணி போயிட்டே இருப்பாரு. ஆகியோர் பேசுற டைம் இல்லை. நான் தர்மமானே அப்படி பேசுற டைம் இல்லை. பரசுராமருடைய அவதாரம் அந்த மாதிரி ஓடார் எடுத்து கட் பண்ண ஒரே பேச்சு தான்.
கோலம் எடுத்து கட் பண்ணி போய் தலையை கட் பண்ணி போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான் எல்லா ராஜாக்களையும். நீங்க என்னடா ஆள்றீங்க நீங்கெல்லாம்? ஏன்னா எல்லாருமே அதர்மவான் ஆயிட்டாங்க ஒரு சிலர் தவிர. ஆனா தசரத மகாராஜ் பயந்துட்டு இருப்பாரு. ஏன்னா பரசுராமர் என்ன கேட்டா, புதுசா நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களை வதம் செய்ய மாட்டாரு. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, அதனால புருஷனை கொலை பண்ணா அந்த குயின் அந்த ராணி வந்து விதவி ஆயிடுவாங்கன்னு சொல்லி வதம் செய்ய மாட்டாரு. அதுக்காகவே 353 தடவை கல்யாணம் பண்ணாரு. ஒரு தடவை பரசுராமர் வரும்பொழுது அவருக்கு தப்பிக்கிறதுக்காக 353 தடவை கல்யாணம் பண்ணிருக்காரு. அதுல பிரதானமான மனைவிகள் 3 மனைவிகள்: கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. 3 இவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. புத்திரகாமங்களுக்கெல்லாம் தெரியும், ராமாயணம் நிறைய பேர் தெரியும். நீங்க படத்துல டிவியில பார்த்துருப்பீங்க. நம்ம டீட்டெயிலா சொல்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். புத்திரகாமேஷ்டி யாகம் செய்வாரு. ரிஷ்யசிங்கர் தான் அந்த யாகத்தை செய்கிறவர். ரீசெண்டா போன வருஷமா அது வந்து அயோத்தியா நம்ம போனோம். எந்த வருஷம் பிரபு நம்ம போனோம்? அயோத்தியா 22. அந்த மொக்தா தாம், மொக்தா MOKHDA மொக்தா தாம்னு ஒரு இடம். அங்கதான் அந்த அயோத்தியா வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி அங்கதான் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த இடம். அங்க போயிருந்தோம். புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த இடம் அங்கதான் செய்தார். உங்களுக்கு தெரியும், இந்த யாக மீதியை வந்து 3 பேரும் சாப்பிட்டாங்க. ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன். இவங்க 4 பேர் வந்து பகவானுடைய சதுர்வியூகம். சங்கர்ஷணன், பிரத்யும்னர், அனிருத்தர், வாசுதேவர். அந்த வாசுதேவர் வந்து ராமராக பிறந்தார். சங்கர்ஷன் வந்து லக்ஷ்மணராக பிறந்தார். பிரத்யும்னரும் அனிருத்தரும் பரதன், சத்ருகனா பிறந்தாங்க. கைகேயுடைய பையன் பரதன், கரெக்டா. சுமித்ராவுடைய பையன் வந்து லக்ஷ்மணன், சத்ருகனன். கௌசல்யாவுடைய பையன் வந்து ராமச்சந்திர பகவான். 2 மனைவி, 2 பசங்க, சுமித்ரை, லக்ஷ்மணன், சத்ருகனன். கைகேயுடைய பையன் வந்து பரதன், கரெக்டா. யாக வீதியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி 4 குழந்தைகள் பிறந்தாங்க. பகவானுடைய சதுர்வியூகத்துடைய அவதாரம் இந்த 4 பேரும். இந்த மாதிரி அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. தசரத மகாராஜுக்கு வந்து மூத்த பையன் மேல அவ்வளவு பாசம், ராமச்சந்திர பகவான் மேல அவ்வளவு பாசம். குழந்தையா இருக்கும் பொழுதே பாசம். 4 பேர் மேலேயும் பாசம். அதுல ராமச்சந்திர பகவான் மேல அதீதமான பாசம். ராமா ராமா ராமான்னு வீரே கொடுக்கிற அளவுக்கு பாசம் தசரத மகாராஜன். சின்ன பையனா இருக்கும் பொழுது விஸ்வாமித்திர முனி வந்து வராது தசரத மகாராஜ் பாக்குறது. பார்த்த உடனே கேள்வி கேட்கிறார். தசரத மகாராஜ் வந்து விஸ்வாமித்திர முனி பார்த்து கேட்கிறார், how is your fight against conquering birth and death? பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து மீள்வதற்கு உங்களுடைய அந்த முயற்சி எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு முனிவரை பார்த்து எப்படி கேட்கிறார் பாருங்க ராஜா. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? how are you, hi, bye அப்படின்னு கேட்டு போயிட்டே இருக்கும். தசரதன் கேட்கிறாரு, பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுறதுக்கு உங்களோட முயற்சி உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் பாருங்க எப்படி இருக்குது. இந்த இறப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களோட முயற்சி, பிறப்பு இறப்பு சக்கரம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி எப்படி போயிட்டு தான் கேள்வி பாருங்க. நீங்க நலமா இருக்கீங்களா அப்படி கேட்கிற போதுல இதுதான் உண்மையான நலம். பௌதிக உலகத்துல யாருக்கும் நலமா இருக்க முடியாது. கேட்டு எந்த பிரயோஜனம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க முடியாதுங்க யாருமே. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லியிருக்காருங்க, மாமபேத்திய புனர்ஜன்ம துக்க ஆலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்தி பரமாகதம். துக்க ஆலயம், இந்த இடத்துக்கு துக்கத்துக்கு ஆலயம், ஒரு துக்கத்துக்கு ஆலயத்துல வந்து நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, துக்கத்துக்கு ஆலயம் சொல்லியிருக்காரு. ஆன்மீக உலகத்துல வேணா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இல்லாட்டி கிருஷ்ணரோட நினைப்பு இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். எங்க இருந்தாலும் நரகலோகத்தில் இருந்தாலும் கிருஷ்ண உணர்வோடு இருந்தோம்னா சந்தோஷமா இருக்கலாம். பகவானுடைய உணர்வு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த துக்கம் வந்தாலும் அதனால பாதிப்படைய மாட்டோம். மனதளவில் ரொம்ப தைரியமா பகவானை நம்பி முழுக்க நம்பி அந்த மாதிரி. உடனே தசரத மகாராஜர் வந்து விஸ்வாமித்திர முனி வெல்கம் பண்ணி அவருக்கு எல்லாம் வந்து கிரேட் ஃபார்ச்சூன், என்னுடைய ரொம்ப அதிர்ஷ்டம் உங்களை வந்தது, உங்களை வரவேற்றது, உங்களை பார்த்தது என்னுடைய அதிர்ஷ்டம். நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணா தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை நான் கொடுக்குறேன். இந்த ராஜ்யம் வேணுமா எடுத்துக்கோங்க அப்படின்னு உண்மையிலேயே வந்து தசரத மகாராஜ் வந்து
விஸ்வாமித்திர முனிக்கு வந்து தன்னுடைய சீட்டு அரியணையை கொடுத்துட்டு கீழே உட்காந்துக்கிறார் தசரத மகாராஜ். இந்த ராஜ்யம் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, என்ன வேணா தர, என்ன வேணா கேளுங்க, ராஜ்யம் வேணுமா, செல்வம் வேணுமா, பொன் காசுகள் வேணுமா, என்ன வேணா நான் தரேன், தரத்துக்கு ரெடியா இருக்கேன் நானு. விஸ்வாமித்திர முனி என்ன கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, நான் வந்து யாகம் எல்லாம் செய்துட்டு இருக்கேன், நாங்கெல்லாம் யாகம் முனிவர்கள் எல்லாம் காட்டுகள் யாகம் செஞ்சுட்டு இருக்கோம், அங்க வந்து தாடகை சுபாகு இந்த மாதிரி அரக்கர்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ராவனோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க போல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்க எல்லாம் வதம் பண்றதுக்கு ராமச்சந்திர பகவான் கொடுக்குறீங்களா, உங்க பையனை கொடுக்குறீங்களா? வா, இடி விழுந்த மாதிரி நெஞ்சில் அப்படியே இடி விழுந்த மாதிரி தசரத மகாராஜ் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. சத்திரிய தர்மம் என்னன்னு கேட்டா கொடுத்த ப்ராமிஸ் மீறம். அது முனிவர், மிகப்பெரிய முனிவர், சக்தி வாய்ந்த முனிவர், அவர் கொடுத்த ப்ராமிஸ் வந்து மீறக்கூடாது, என்ன வேணா கேளுங்க நான் தரேன் அப்படின்னாரு. ஆனா இப்ப மீறிட்டார் தசரத மகாராஜ், இல்ல நான் கொடுக்க மாட்டேன், ராமச்சந்திர பகவானை நான் கொடுக்க மாட்டேன், என்ன வேணா கேளுங்க நான் தரேன், எனக்கு சத்திரிய தர்மம் எனக்கு பெருசா பொருட்டு இல்ல, எனக்கு வாத்சல்ய பாவம் தான் எனக்கு பொருட்டு. வாத்சல்ய பாவம் தான் என்னது, நான் வந்து அப்பா அந்த ராமர் மேல இருக்கிற பாசம் அதுதான் எனக்கு பெருசு. சத்திரிய தர்மத்தை கொண்டு குப்பையில போடுறேன் நானு, எனக்கு அது வேண்டாம், கொடுக்க மாட்டேன் நானு. விஸ்வாமித்திர முனிக்கு சொல்லிதான் இருப்பாரு. விஸ்வாமித்திர முனி பார்த்துட்டு இருக்காரு பொறுமையா. பக்கத்துல வசிஷ்ட முனி, அவர் தான் குரு, தசரத மகாராஜா குரு, ராமருக்கும் அவர் தான் குரு. வசிஷ்ட முனி வந்து சொல்றாரு, எடுத்து சொல்றாரு, இந்த ரெண்டு அரக்கர்கள் வந்து ஆரம்பம் தான், இன்னும் எத்தனையோ அரக்கர்கள் இருக்காங்க, அந்த அரக்கர்கள் எல்லாம் மதம் செய்யறது தான் பகவான் வந்திருக்காரு. பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் பக்தர்களை காக்கிறதுக்கும் தர்மத்தில் நிலையானதற்காக தான் பகவான் வந்திருக்காரு. அந்த பகவான் தான் வந்திருக்காரு, ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அப்ப பையனுக்கு வந்து ஒண்ணும் ஆகாது, பகவான் ஒண்ணுமே ஆகாது, தைரியமா அனுப்புங்க, நான் சொல்றேன் அனுப்புங்க, அவருக்கு அனுப்புங்க. வசிஷ்ட முனிவர் குல குரு, அவர் சொல்றதை மீற முடியாது, என்ன பண்றது, ராமச்சந்திர பகவான கூட அமைச்சிட்டார். சோ அமைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீமன், ஃபர்ஸ்ட் அரக்கனே தாடகை, ஒரு லேடி டீமன், பெண் அரக்கி. கிருஷ்ணருக்கு அதே மாதிரிதான், முதல் அரக்கி வந்து பெண் அரக்கி பூத்தனா, அதனால கிருஷ்ணர் சங்கடப்பட்டார். சோ அட்லீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து ஒரு மேல் அரக்கி அரக்கனா இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் த்ரில் இருக்கும், சண்டை போடுறது ஒரு த்ரில் இருக்கும். லேடி அரக்கி தானே ஈஸியா வதம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இது. சோ ஆனா குருநாதர் சொல்றாரு, விஸ்வாமித்திர முனி சொல்றாரு, நீ வந்து ஃபர்ஸ்ட் தாடகை நீ வதம் செய்யணும். எல்லாரும் நான் வந்து சத்திரியனா இருக்கேன், ஒரு லேடி போய் நான் வதம் செய்தேன்னா எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்களா? சாதாரணமா லேடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். லேடிஸ், சில்ட்ரன், லேடிஸ், பசு, பிராமணர்கள், வயதானவர்கள், இந்த 5 பேர்த்த வந்து பாதுகாக்கணும். இந்த 5 பேர்த்த வந்து கொலை பண்ணக்கூடாது, தண்டனை கொடுக்க கூடாது. சோ இவங்களை பாதுகாக்கணும். இவங்களை போய் கொலை பண்ண, ராமர் வந்து போய் கொலை பண்ணான்னு எல்லாரும் பேசுவாங்க, ஊரே பேசும். அப்போ அதுல இருந்து ஒரு உண்மையான நம்ம நல்ல பாடம் கிடைக்குது. ஆன்மீக குருவுடைய கட்டளை தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில. ஆன்மீக குருவுடைய கட்டளையை வந்து நம்மளுடைய சிறமையை கொண்டு நம்ம செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். தகுதி வாய்ந்த ஆன்மீக குரு, உண்மையான போனபைடு சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆன்மீக குரு சொல்றத நம்ம செய்ய வேண்டும். பிரபுபாதர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கு வந்து என்ன வேணா செய்ய ரெடியா இருந்தாங்க சிஷ்யர்கள். To carry out the order of spiritual master is a secret of success in spiritual life. ஆன்மீக குருவுடைய கட்டளையை வந்து நிறைவேற்றதா வாழ்க்கை, மனித வாழ்க்கையுடைய பக்குவம் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஆன்மீக குருவுடைய கட்டளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் அடிக்கடி சொல்வார். சோ அப்ப நினைச்சா ராமர், என்னோட ஆன்மீக குருவோட கட்டளை நிறைவேற்றது முக்கியம், அதுல இருந்து எனக்கு என்ன கெட்ட பேர் வருது அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. தாடகை வதம் செய்தார் ராமர். ஃபர்ஸ்ட் டீமன், ஃபர்ஸ்ட் அரக்கி வந்து லேடி. சோ வதம் செய்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா சிவதனுசு அங்க இருக்கு. விஸ்வாமித்திரன் கூட்டிட்டு போறார். சிவதனுசு வந்து அங்க இருக்குது. இதெல்லாம் எங்க? நேபாள். இன்னைக்கு போனீங்கன்னா சிவதனுசு பார்க்கலாம் நீங்க.
சிவதனுசு கீழே கிரவுண்ட்ல இருக்கிறது பார்க்கலாம் நீங்க. சிவதனுசு அது எந்த மரத்தாலும் செய்யப்பட்டது கிடையாது. இது உலகத்தில் கூட எந்த மெட்டீரியலாலும் செய்யப்பட்டது கிடையாது. ததிச்சி முனியுடைய எலும்புல செய்யப்பட்டது. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்கறாங்க எந்த மெட்டீரியல்ல செய்யறாங்க, அது கண்டுபிடிக்க முடியல. பியூட்டிஃபுல் பிளேஸ், வில்லேஜ் தனுஷா தாம். நேபாளல வந்து ஜனக்பூர் தாம். எத்தனை பேர் போயிருக்கீங்க நேபாள்? ஜனக்பூர் தாம். காட்மண்டுல போயிருக்கீங்க? முக்திநாத் போயிருக்கீங்களா? முக்திநாத் அங்கே போனீங்கன்னா அது முக்திநாத் வந்து ஒரு 4 மணி நேரம் தான் போற வழியில. போக்ரால இருந்து காட்மண்டு அங்கிருந்து ஒரு 4 hours. பாத்தீங்கன்னா ஜனக்பூர். நேபாள் சின்னது, தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடோட சின்னது நேபாள் நாடு. நம்மளுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் தேவையில்லை, ஆதார் கார்டு தான் போயிடும். அது கூட கேட்க மாட்டாங்க. ரோட்ல போனீங்கன்னா அது கூட கேட்க மாட்டாங்க. ஏர்போர்ட்ல இருந்தா தான் பாஸ்போர்ட்ல கேட்பாங்க. ரோடு வழியா போனீங்கன்னா அந்த ரிக்ஷா இருக்கும், டோட்டோ இருக்கும். டோட்டோக்கு போயிட்டீங்கன்னா ஆதார் கார்டு கூட கேட்க மாட்டாங்க. ஜாலியா போயிட்டு வந்துடலாம். சோ அங்க வந்து ஜனக்பூர் தாம், ஜனக மகாராஜா ஆட்சி புரிஞ்ச இடம், சீதா தேவி வளர்ந்த இடம். அதே மாதிரி தனுஷா தாம், சிவதனுசு உடைச்ச இடம். 300 பேர் சேர்ந்து தூக்குனாதான் தூக்க முடியும் சிவதனுசு. ஜனக மகாராஜ் சொல்றாரு, யார் சிவதனுசு? ஏன்னா நாம ஜனக மகாராஜ் நல்லா தெரியும், ராமர் தான் என் மகளை கொடுக்கணும், முழு முதல் கடவுளுக்கு தான் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ராஜாலாம் வந்து வராங்க. அப்ப அதுக்காக ஒரு போட்டி வச்சுட்டாரு. சிவதனுசை யாரு எடுத்து உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீதா தேவி நான் கொடுப்பேன். எல்லா ராஜா வராங்க, என்னவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. தூக்க கூட முடியல, நகர்த்த கூட முடியல, கொஞ்சம் லைட்டா அசைக்க கூட முடியல. 300 பேர் சேர்த்து தூக்குனா தூக்க முடியும். ராமசர் பகவானுக்கு 12 வயசு இருக்கும். 12ல இருந்து 15க்குள்ள அவ்வளவுதான் வயசு. வந்தார், ரொம்ப ஈஸியா தூக்கிட்டார். உடச்சு தூக்கி வீசிட்டாரு. 3 உடைச்சார். ஒரு பகுதி வந்து அங்கேயே இருக்கு தனுஷா தாம்ல, இன்னொரு பகுதி வந்து ஜனக்பூர் தாம்ல அங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல வந்து ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து இங்க தனுஷ்கோடி, அங்கிருந்து தூக்கி வீசா இங்க வந்துருச்சு. அதனாலதான் அது தனுஷ்கோடின்னு பேரு. ராமேஸ்வரம் பக்கத்துல தனுஷ்கோடி. அவருடைய தனுஷ் வந்து அங்க உழுது ஒரு பகுதி தனுஷ்கோடி. அதனாலதான் பேரு தனுஷ்கோடின்னு பேரு. உடச்சு எரிஞ்சிட்டாரு. உடனே சீதா தேவி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கேயே தனுஷா தாம், அங்கேயே ஜனக்பூர் தாம் பக்கத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வர வழியில பரசுராம் குண்டுன்னு ஒரு பெரிய குளம் இருக்கு. பரசுராம் குண்டு. பரசுராமர் வராரு. எங்க வராரு? 100 கிலோமீட்டர் தள்ளி வராரு. 100 கிலோமீட்டர் தள்ளி அங்க இருக்கு. 100 கிலோமீட்டர் இல்ல, 100 மைல் இப்ப தள்ளி வந்துட்டு இருக்காரு. அங்க வருது, இங்க சத்தம் கேக்குது. அவர் நடக்கிற சத்தம் இங்க கேக்குது. ஓ, பூமி அதிர்ந்து பரசுராமர் வந்துட்டு இருக்காரு, நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காரு. என்ன பண்றது? ராமரை கொலை பண்ணிட்டாரு, என்ன பண்றது? ராமர் சத்திரியர், இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது. ஒண்ணு பண்ண கல்யாணம் ஒண்ணு பண்ண மாட்டாரு, புதுசா கல்யாணம் ஒண்ணு பண்ண மாட்டாரு. பட் இருந்தாலும் வந்து அவர் நமஸ்காரம் பண்றதா ஒரே வழி. வசிஷ்ட முனி, விஸ்வாமித்திர முனி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்றதா, நமஸ்காரம் சரணாகதி அடையதான் ஒரே வழி. உடனே பரசுராமர் சொல்றாரு. ஆனா ராமர் லட்சுமணர் நமஸ்காரம் செய்ய மாட்டேங்கிறாங்க பரசுராமருக்கு. பரசுராமரும் பகவான் அவதாரம், ராமரும் பகவான் அவதாரம் தான். ராமர் லட்சுமணர் வந்து பரசுராமருக்கு அவதாரம், நமஸ்காரம் செய்ய மாட்டேங்கிறாங்க. மற்றவங்களும் அவர் நமஸ்காரம் செய்யறாங்க. பரசுராமர் கேட்கிறார் ராமர்கிட்ட, 12 வயசு தான் ஆச்சு, உங்களுக்கு இவ்வளவு இதா, நமஸ்காரம் கூட பண்ண மாட்டீங்களா? சிவதனுசு உடைச்சிட்டு வந்தீங்களாமா? பெரிய பவர்ஃபுல்லா நீங்க, பார்க்கலாம், டெஸ்ட் பண்ற. விஷ்ணு தனுசு உடைக்க பார்க்கலாம். விஷ்ணு தனுசு ஒண்ணு இருக்கு, அது சிவதனுசு கூட பவர்ஃபுல், அதை உடைச்சு காமிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பரசுராமர் வந்து மந்திர மூலமா விஷ்ணு தனுசு வந்து வர வைக்க ட்ரை பண்றாரு. மந்திர மூலமா எத்தனையோ மந்திர சாட் பண்றாரு, எத்தனையோ மெடிடேஷன் பண்றாரு. ஆனா விஷ்ணு தனுசு வந்து வர மாட்டேங்குது. கண்ணை மூடி டீப்பா மெடிடேட் பண்றாரு. எந்த விஷ்ணு தனுசு வர மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்து முடியாம கண்ணை திறந்து பார்க்கறாரு. விஷ்ணு தனுசு வந்து ராமர் கையில இருக்குது. ராமர் கையில விஷ்ணு தனுசு இருக்கு. உடனே பார்த்து, ஐயா நீங்க வந்து எதை விட பெரியவர் போல இருக்குது, நீங்க ஐ திங்க் பகவான் விஷ்ணு தத்துவம் போல இருக்குது. சரி, நான் இருக்குது எதுக்கு? சத்திரியர்கள் எல்லாம் வந்து அதர்ம சத்திரியர்கள் எல்லாம் வந்து வதம் பண்றதுக்காக இருக்கேன். ஐ திங்க் என்னோட வேலை முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். இனிமே பரசுராமுக்கு வேலை இல்லை, இனிமே ரகுராமுக்கு தான் வேலை. இது வந்து ரகுராமோட ஆட்சி, பரசுராமோட ஆட்சி முடிஞ்சு போச்சு. அதனால நான் மெடிடேஷன் போயிடுறேன்னு சொல்லி அன்னைக்கு மெடிடேஷன் போனவர் தான் மகேந்திர பர்வதம். அன்னைக்கு மெடிடேஷன் போனவர் தான்
இந்த மன்வந்தர் இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார் பரசுராமர். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க, திருக்குறுங்குடி பக்கத்துல அதுக்கு பின்னாடி பெருமாள் கோயில் பின்னாடி ஒரு மலை இருக்கு, அந்த மலை தான் மகேந்திர பர்வதம், அங்கதான் பரசுராமர் இருக்காருன்னு சொல்றாங்க ஆச்சாரியர் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா உண்மை இருக்கும் நிச்சயமா. பெரிய திருமங்கை ஆழ்வார் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க பரசுராமர் அங்கதான் இருக்காரு. நமக்கான தெரியாது, அவங்களால கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ அப்புறம் வந்து ஸோ ராமர் இது வந்து இதெல்லாம் பாலகாண்டத்துல இருக்கு. ராமச்சந்திர பகவான் கல்யாணம் வரைக்கும் பாலகாண்டத்துல இருக்கு. பாலகாண்டம் அவருடைய குழந்தை பொருள் லீலைகள் பிறந்தது கல்யாணம் வரைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தசரத மகாராஜ் வந்து ஒரு நாள் சொல்றாரு, எல்லா குடிமகளையும் கூப்பிட்டு சொல்றாரு, இன்னொரு 5 நிமிஷம் தேவை, ஓகேவா பிரபு? ராதாகிருஷ்ண பிரபு 5 நிமிஷம் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேங்களா? பசி இருக்குங்களா? ஃபுல்லா நான் போல கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். தண்ணி இல்ல தண்ணி சோ தசரத மகாராஜ் எல்லா குடிமகளையும் கூட்டிட்டு ஒரு நாள் சொல்றாரு, முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் இன்னைக்கு, நானு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். ஆர்வம் என்ன முடிவு, என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. சொல்றாரு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் வந்து ராமச்சந்திர பகவான் வந்து ராஜாவாகலாம்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையிலேயே எடுத்த நல்ல முடிவு இது ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க எல்லாரும். குடிமக்கள் தான் சொல்றாங்க, உங்க வாழ்க்கையிலேயே எடுத்த நல்ல முடிவு இது ஒண்ணுதான். கோவம் வருது அவருக்கு, என்ன இதுவரை நல்ல முடிவு எடுக்கலையா, என்ன சொல்றீங்க அப்படின்னு. இல்ல ராஜா, நீங்க நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் ராமச்சந்திர பகவான் மேல ரொம்ப அலாதி பிரியம், பகவான் அவர் மேல ஒரு அட்ராக்ஷன், அலாதி பிரியம் இருக்கு எங்களுக்கு, அதனால அவரு ராஜாவா இருந்தது வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா? அப்ப வந்து சொல்றாங்க ஒரு லெசன், என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அப்பா முன்னாடி ஒரு பையனை நல்லா பாசம் வந்து வளர்த்திருக்காரு, அந்த பையனை வந்து வளர்த்தினோம்னா அந்த பையனை பத்தி யாராவது புகழ்ந்தாங்கன்னா அப்பாவுக்கு சந்தோஷம் தான். அப்பாவோட மீறி அந்த பையனை யாராவது புகழ்ந்தாலும், அதே மாதிரிதான் ஆன்மீக குரு முன்னாடி ஒரு சிஷ்யரை பத்தி வேற யாராவது புகழ்ந்து பேசினாங்கன்னா ஆன்மீக குருக்கு சந்தோஷம் தான் வரும். ஓ என்னோட சிஷ்யரை வந்து எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க, ஓ என்னோட பையனை வந்து புகழ்ந்து பேசுறாங்க. அதனால தசரத மகாராஜுக்கு எந்த கோபமும் இல்லை அந்த குடிமக்கள் மேல. பெஸ்ட் டிசிஷன் எடுத்துக்கீங்க, இதுதான் பெஸ்ட் டிசிஷன். ராமர ராஜாவாக நினைச்சீங்க இல்லையா, இதுதான் பெஸ்ட் டிசிஷன், உங்க வாழ்க்கையிலே பெஸ்ட் டிசிஷன். சோ ராஜாவாக போறாரு, உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும். அப்பதான் வேலை, அப்பதான் ராமாயணத்துல ஒரு ட்விஸ்ட், டர்னிங் பாயிண்ட்ஸ். மந்த்ரா கைகேயி, மந்த்ராவுடைய பேட் அசோசியேஷன். அதே மாதிரி மகாபாரத்லயும் அதே மாதிரி சகுனி. துரியோதனன் நல்லவன், அவனுக்கு வந்து பிறக்கும் பொழுது அவன் பேர் வந்து சுயோதனன். ஆனா சகுனியோடைய சங்கத்தினால துரியோதனனா மாறினான். எல்லாமே நல்லவங்க, துரியோதனன் நல்லவங்க, திருதராஷ்டிரன் நல்லவரு, ஆனா சகுனி ஒருத்தரோட அசோசியேஷன். நம்மளை பொறுத்த வரைக்கும் சகுனினாலதான் என்டையர் மகாபாரதம், அதே மாதிரி இந்த மந்த்ரானாலதான் என்டையர் ராமாயணமே நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால மந்த்ராக்கு தேங்க்ஸ் சொல்லணும், மந்த்ராக்கு தேங்க்ஸ், சகுனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதனாலதான் என்டையர் மகாபாரதம் கிடைச்சு, பகவான் லீலைகள்லாம் வந்து அதுல இருந்து ஏகப்பட்ட பாடம் நமக்கு வாழ்க்கைக்கு கிடைக்கிறது. அதனால கைகேயிட்டு போய் சொல்றாங்க, என்ன கைகேயி உனக்கு வர கொடுத்தாரு தசரத மகாராஜ், மறந்துட்டியா? நாளைக்கு வந்து ராஜாவாக்க போறாரு ராமச்சந்திர பகவான, உன் பையனுக்கு ஒண்ணுமே இல்ல, வரம் கொடுத்தாருல ஒரு தடவை கைகேயி, நீங்க வந்து ஏதோ அது என்னது அடிபட்டு போகுது சம்திங், ஏதோ ஃபைட் அப்போ ஏதோ அவருக்கு ரொம்ப உயிர் போற மாதிரி இருந்தது. அச்சானில வண்டியில வச்சு கலந்து போகும், ஆணியாண்ட விரல வச்சு சம்திங் அச்சானியில வந்து இந்த ஆணியில காப்பாத்தினாங்க, தசரத மகாராஜா காப்பாத்தினாங்க. தசரத மகாராஜா சொல்றாரு, நான் வந்து என்ன வேற எப்ப வேணா நீ வர கேட்டா கொடுக்க ரெடியா இருக்கு. ஞாபகம் இருக்கா? அந்த வரத்தை போய் இப்ப கேளு, ஏன் பையன் ராஜாவாகணும்னு கேளு, அது மட்டும் கேட்க கூடாது, ராமரை வந்து காட்டி தடுக்கணும், இந்த 2 வரத்தை போய் நீ கேளு. கைகேயிக்கு வந்து கௌசல்யாவுக்கு வந்து ராமர் மேல இருக்கிற பாசத்தோட கைகேயிக்கு வந்து ராமர் மேல இருக்கிற பாசம் ஜாஸ்தி. கைகேயிக்கு வந்து பரதன் மேல இருக்கிற பாசத்தை விட ராமர் மேல இருக்கிற பாசம் ஜாஸ்தி. அவ்வளவு பாசம் ராமர் மேல. ஆனா அந்த பேட் அசோசியேஷன் இருந்துச்சுன்னா it will spoil everything. அதனாலதான் அசத் சங்கத்யாக ஏ வைஷ்ணவ ஆச்சார்,
பக்தர் அல்லாதவங்களுடைய தொடர்பு எப்பொழுதும் விட வேண்டும். பக்தர்களுடைய தொடர்பிலே எப்போது இருக்க வேண்டும். காரணம் குண சங்கோச சத்தச ஜன்ம யோனிஷு. சத்துவ குணத்துல இருக்கணும் அப்படின்னா பக்தர்களோட சேர வேண்டும். அப்பதான் நல்ல குணங்கள் நம்ம வளர முடியும். கெட்ட சங்கத்துல இருந்தோம்னா நம்ம கெட்ட பழக்க வழக்கங்கள் வளரும். நமக்கு மதுபானம், மாமிசம், இந்த மாதிரி எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் வரும். அதனால நல்ல பக்தர்களுடைய குணம், அவங்களுடைய சத்சங்கம் நம்ம எடுத்துக்க வேண்டும். அதே மாதிரி கிருஷ்ணருடைய பையன் பௌமாசுரன், கிருஷ்ணருக்கு பூமாதேவிக்கு பிறந்த பையன் பௌமாசுரன், கிருஷ்ணருடைய பையனே வந்து பாத்தீங்கன்னா பானாசுரனுடைய சங்கத்துல வந்து கெட்டு போயிட்டான். கிருஷ்ணரையே வதம் செய்ய வரான். அதுக்கு இல்லாம 16,108 ராணிகளை கடத்து, இளவரசிகளை கடத்துறது அவன் தான், ஆவி மாதிரி. அதனால நீங்க பகவானோட பையனா கூட பிறக்கலாம், அப்படி இருந்தா கூட அசோசியேஷனால மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அசோசியேஷன் யார் கூட சேரணும்? The friend is known by his company. ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவரை பத்தி நம்ம சொல்லிடலாம். சோ அதனால we have to protect our Krishna consciousness. நம்ம கிருஷ்ணனை நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பக்தர்களோட மட்டும் தான் சேரணும். சோ கைகேயி வந்து இந்த அசோசியேஷன், பேட் அசோசியேஷனால கைகேயிக்கு எல்லாமே போச்சு. ராமன் மேல இந்த பாசம் போச்சு. யாருமே அயோத்தியா வாசிகள் யாருமே கைகேயியை மதிக்கிறது இல்ல, எல்லாருமே திட்டுறாங்க. பின்னாடி வந்து பரதன் கூட திட்ட போறாரு. அந்த பின்னாடி பரதன் கூட அவர் போயிருக்காரு, அவர் வந்து திரும்பி வர போறாரு, திரும்பி வரும்போது திட்ட போறாரு. சோ ராமச்சந்திர பகவானுடைய எல்லா அயோத்தியாவாசி நடிக்கிறாங்க. ராமச்சந்திர பகவானுடைய பாதம் வந்து எவ்வளவு சாஃப்ட். இவன் சீதா தேவி நமஸ்காரம் பண்ணும்போது தொட்டா கூட ராமனுடைய பாதம் செவந்து போயிடும். சீதா தேவி தொட்டா கூட செவந்து போயிருமாமா. அந்த பாதத்தை போய் காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்களே. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அயோத்தியா காட்டம் இருக்குது. சோ அந்த பாதத்தை போய் காட்டுக்குள்ள அனுப்புறாங்களே, என்ன ஒரு கொடியவங்க இருந்தலாம். இது வரைக்கும் அயோத்தியா காண்டத்துல இருக்கு. அதனால காசிப், இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னா காசிப் பண்றது. காசிப் பண்றதுன்னா பக்தர்களை பத்தி நிந்தனை செய்யறது, பகவானை பத்தி தவறா பேசுறது, பக்தர்களை பத்தி நிந்தனை செய்யறது, கிருஷ்ணர் பக்தி சம்பந்தம் இல்லாத மற்ற விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் மேல நம்பிக்கை குறையும், கிருஷ்ண உணர்வு மேல இன்ட்ரெஸ்ட் குறையும், பௌதிக கலங்கம் அதிகமாகும், அபராதம் செய்ய தூண்டும், பக்தர்களுக்கு அபராதம் செய்ய தூண்டும். காசிப் பண்ணணும், தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசினோம்னா அதனால வரக்கூடிய விளைவுகள் இதெல்லாம். கைகேயிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், தேவையில்லாத விஷயத்தை, கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை பேசினோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அயோத்தியா காலத்துல இருக்கு. ஆரண்ய காலத்துல பரதன் திரும்பி வர்றார். திரும்பி வரும் பொழுது அயோத்தியா சுடுகாடு மாதிரி இருக்கு. ராமர் காட்டுக்கு அமைச்சிட்டாரு, எல்லாம் சோகமா இருக்காங்க, யாருக்கும் சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. பரதன் வந்து பரதன் மேல கோபமா பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை இவனோட வேலையா தான் இருக்கும். இவன் தான் வேணுட்டே வந்து வெளியூர் போயிட்டு அம்மா மூலமா இதை பண்ணிருக்கான், கைகேயி மூலமா இதை பண்ணிருக்கான், வேணுட்டே இதை பண்ணிருக்கான் சொல்லி பரதன் மேல எல்லாரும் கோபம். உடனே கைகேயி வந்து எல்லாம் என்னன்னே புரியல, பரதன் யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், பேச மூஞ்சி திருப்பி போறாங்க எல்லாரும் பரதனை பார்த்தா. உடனே என்ன பண்றது, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. கைகேயின்னு போய் கேட்கிறாரு, என்னமா ஆச்சு, அயோத்தியில் சுடுகாடு மாதிரி இருக்குது, யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. கைகேயி வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, நமக்குதான் வெற்றி மகனே, கவலைப்படாத, நீதான் ராஜா அயோத்தியாக்கு, நம்ம என்ஜாய் பண்ணுவோம். தசரத மகாராஜா வந்து அந்த ராமரை போய் ராஜாவாக்க நினைச்சாரு, நான் உடல வரத்தை கேட்டு 2 வரம் கேட்டேன், ராமரை காட்டி அனுப்பணும், உன்னை ராஜாவாக்கணும், எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு சிரிச்சுட்டு சந்தோஷமா வந்து பண்றாங்க. பரதனுக்கு வந்து கோபம், நீங்க எல்லாம் ஒரு அம்மாவா, நீ ஒரு அரக்கி, நீ எல்லாம் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி பயங்கரம். அப்புறம் வந்து பரதன் வந்து யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே சொல்றாரு பரதன், வாங்க எல்லாரும் போலாம், ராமர் எங்க இருந்தாலும் சரி அவர் கையில காலை விழுந்து திருப்பி கூட்டிட்டு வரலாம் வாங்க சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. அப்பதான் நம்புறாங்க அயோத்தியா வாசிகள்லாம், ஓ சரி பரதன் மேல எந்த மிஸ்டேக் இல்ல, கைகேயி தான் காரணம். உடனே போறாங்க. பாத்தீங்கன்னா அங்க சித்திரக்கூட்டுல 11 வருஷம் இருந்தார் ராமர். 12 வருஷம் வனவாசத்துல
11 வருஷம் சித்திரக்கூட்டு, மீதி 1 வருஷம் தான் அந்த நாசிக் மச்சவட்டி நாசிக்ல இருந்தாரு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா, ஹம்பி. ஹம்பி தான் கிஷ்கிந்தா, கர்நாடகால ஹம்பி, கிஷ்கிந்தா காண்டம். அதுக்குள்ள கிஷ்கிந்தா காண்டம் நடந்தது எல்லாம் அந்த ஹம்பி தான். இன்னைக்கு நீங்க ஹம்பி போனாலும் அங்க வானரங்கள்லாம் வாழ்ற மாதிரி, அந்த ராமாயணம் நடந்த மாதிரி எல்லா பர்வதம், ராமாயணத்துல வரக்கூடிய அத்தனை பர்வதம் அங்க இருக்கு. மாத்துங்க பர்வதம், ரிஷ்யமுக பர்வதம், அந்த சபரி மாதா நடந்த அந்த இலந்த பழம் லீலை அது நடந்த இடம், சரோவர் எல்லாமே நீங்க பார்க்கலாம் அந்த ஹம்பில. இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். துங்கபத்ரா நதி அந்த பக்கம், அந்த ஆஞ்சநேயர் பிறந்த இடம், அஞ்சனாத்ரி, அனுமான் வந்து பிறந்த இடம் ஹம்பி. அங்கதான் அனுமான், சுக்ரீவர் எல்லாம் வாழ்ந்த இடம். இன்னைக்கு போனாலும் நம்ம பார்க்கலாம் அதெல்லாம். துங்கபத்ரா நதிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல். ஈவன் வந்து என்ன சொன்னாங்க, ராமர் பாலம் கட்டுறது கூட, ராமேஸ்வரத்துல பாலம் கட்டுறது கூட வானரங்கள் அங்க இருந்தா கல்ல கொண்டு வந்தாங்க. அங்க இருக்கிற மரங்கள்லாம், அங்க ஒரு மலைகள்லாம் பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் இருக்காது, பெரிய பெரிய போல்டர்ஸ், பெரிய பெரிய உருண்டையா கல்லுகள்லாம் இருக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். மலையில வந்து பாத்தீங்கன்னா மரம் ஒரு மரம் கூட இருக்காது, கல்லுகள் அப்படியே சேர்த்து வச்ச மாதிரி. இன்னைக்கு நீங்க பார்த்தாலும் பார்க்கலாம். சுக்ரீவன், அனுமான், வானரங்கள்லாம் அங்க யாரும் இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அங்க துங்கபத்ரா நதிக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ் கிஷ்கிந்தா காண்டம். சோ அது வந்து ராமரை தவிர வந்து மற்றவங்க எல்லாருக்குமே சந்தேகம் பரதன் மேல. பரதன் வந்து இங்கேயும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறார், நம்மள வந்து மதம் சென்றதுக்காக வராரு சொல்லி. பரதன் பாருங்க எவ்வளவு நல்லவர், அப்படி இருந்தா கூட அவர் மேல எல்லாருமே சந்தேகப்படுறது. லக்ஷ்மணன் கூட சந்தேகப்படுறாரு பரதன் மேல. ராமர் மட்டும்தான் வந்து இல்ல பார்க்கலாம், அவர் எதுக்காக வராரு நம்ம கேட்கலாம். சோ அதெல்லாம் நடந்தது ஆரண்ய காண்டத்துல. அதனால இதுல இருந்து நம்ம என்ன கிடைக்குதுன்னா, நம்ம no one should judge other person. மற்ற பக்தர்கள் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது. அவங்க மனசுல என்ன இருக்கு, அந்த நாட்டம் என்ன, அவங்க மனப்பான்மை என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்காம வெளிப்புறத்துல வந்து பார்த்து நம்ம தீர்வு எடுக்க கூடாது, நம்ம முடிவு பண்ண கூடாது. இவர் இப்படிதான், அவர் அப்படிதான், அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது பக்தர்கள் சமூகத்துல. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாம வந்து வர முடியாதுன்னு சொல்லி அப்புறம் பகவானுடைய பாதம், ராமர் பாதத்தை எடுத்துட்டு போய் ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் முடிச்சிடும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிடும். சோ இந்த மாதிரி பாதத்தை எடுத்து, ராமருடைய பாதத்தை எடுத்துட்டு பரதன் திரும்பி போயிடுவார். பாதத்தை வச்சுதான் வந்து 12 வருஷம் வந்து அவர் வந்து ஆழ்வார். 12 வருஷம் 14 வருஷமா 14. 14 வருஷம் வனவாசத்துல அந்த பாதத்தை வச்சுதான் ஆழ்வார். ராமர் வந்து தரையில இருக்காரு சொல்லி, நான் தரையில கூட இருக்க கூடாது சொல்லி தரைக்கு கீழே ஒரு 10 அடி ஓட்ட போட்டு அங்க தவம் பண்ணிட்டு இருந்தார் பரதன். படுக்கும் போது ராமருக்கு இடையே நான் படுக்கூடாது சொல்லி அந்த குகை இன்னும் இருக்கு, அங்க போனீங்கன்னா பார்க்கலாம். நந்திகிராம் அந்த அயோத்தியாவோட எல்லை. அப்புறம் கடைசியில ஃபாரஸ்ட்ல இருக்கும் பொழுது சூர்பனகை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. சூர்பனகை ராமரோட அழகை பார்த்து ராமரை வந்து அனுபவிக்கணும்னு நினைச்சாங்க. எப்பொழுதுமே நம்ம பக்தர்கள் என்ன லெசன்னா, நமக்கு நம்ம வந்து பகவானை எப்படி திருப்திப்படுத்தணும்னு நினைக்கணும். பகவானால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு நினைக்க கூடாது. ஜபம் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குது, திருப்பூருக்கு வந்து சண்டே கோயிலுக்கு போனா நமக்கு என்ன கிடைக்குது, பணம் கொடுக்குறாங்களாங்க, பணம் ஒன்று கொடுக்குறது இல்லையே, நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, அந்த மாதிரி நினைக்க கூடாது. எப்பவுமே பகவானுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், பகவான் திருப்தி எப்படி நம்ம எப்படி திருப்திப்படுத்துறது, அப்படிதான் எப்பவுமே நினைக்கிறது. சூர்பனகா வந்து வேற மாதிரி நினைச்சாங்க, பகவானால எனக்கு என்ன கிடைக்கும். ராமன்ட்ட போய் கேட்டாரு, இந்த மாதிரி நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ராமன் சொன்னாரு, நான் ஏகபத்தினி விரதம் இருக்கேன், சீதா தேவி ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வந்து வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. உடனே நீ வேணா வந்து லக்ஷ்மணர் அப்ரோச் பண்ணு அப்படின்ட்டாரு. நீ வேணா லக்ஷ்மணர் அப்ரோச் பண்ணு. உடனே வந்து சூர்பனகா உடனே லக்ஷ்மணன் போயிட்டாங்க. எங்க பதிவிரதி எங்க, ராமரை கல்யாணம் பண்ண நினைச்சவர் வந்தவர். இது அரக்கி, பதிவிரதிக்கும் அரக்கிக்கும் உள்ள வித்தியாசம். ராமர் வந்து கல்யாணம் பண்ணா என்ன பண்றோம், வாழ்க்கைக்குள்ள ராமர் நினைச்சிட்டு இருக்கணும், அதான் பதிவிரதை. ராமர் லக்ஷ்மணன் உடனே, லக்ஷ்மணா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? லக்ஷ்மணன் சொல்றாரு, நான் வந்து ராமருடைய சேவகன், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணினா நீ சீதா தேவியோட சேவகியா இருக்கணும், ஓகேவா? நான் வந்து ராமருடைய சேவகன், நீ என்னை கல்யாணம் பண்ணினா
சீதா தேவியோடைய மெய்ட் சர்வெண்ட், சீதா தேவியோடைய பணியாளா நீ இருக்கணும். நான் ராமனுடைய சேவை செய்வேன், நீ இருந்து சீதா தேவிக்கு சேவை செய்வேன். இது ஓகேவா? அது எப்படி சீதா தேவி நான் இதுக்கு வேலை செய்யணும்? அதெல்லாம் முடியாது. அப்படி முடியலன்னா திருப்பி ராமன்டே போட்டி. பந்து மாதிரி இந்த குரங்கு விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, இந்த பந்தை தூக்கி நடுவில் குரங்கு பந்து தூக்கி இப்படி போடுவாங்க, அவர் பிடிக்கும் அந்த பக்கம் போவார், அவர் வந்து அந்த பக்கம் பந்து தூக்கி போடுவார். அந்த மாதிரி சூப்பராக வச்சுட்டு விளையாடுறாங்க ரெண்டு பேரும், ராமர் லக்ஷ்மணர். ராமர் இருக்கும் உடனே ராமர் திருப்பி வந்து லக்ஷ்மணன் இருக்கும், ராமர் இருக்கும். கோவம் வந்து சீதா தேவி வந்து அட்டாக் பண்ண போறாங்க சூர்பனகை. உடனே வந்தது பாரு கோவம் லக்ஷ்மணனுக்கு, வந்து மூக்கு கட் பண்ணி விட்டுறாரு. மூக்கு கட் பண்ணி மூக்கு ரத்தம் வருது. அந்த இடம் இருக்கு நாசிக்ல போனீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் படுக்க வச்சிருப்பாங்க. சூர்பனகையோட மூக்கு கட் பண்ணி ரத்தம் வர மாதிரி படுக்க வச்சிருப்பாங்க. தப்போவனம், நாசிக்ல வந்து தப்போவனம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த இடம் இருக்கு, சிட்டிக்குள்ளேயே இருக்கு. அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடந்தது. சோ அதுக்கப்புறம் கரதூஷன் 14,000 சோல்ஜர்ஸ்லாம் வந்தாங்க. லக்ஷ்மணன் ராமர் வந்து வதம் செய்தாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் விபீஷணனுக்கு முதலே தெரியும். அதனாலதான் ராமன் கிட்ட சொன்னாரு, ராமர் வந்து சாதாரண மனிதர் கிடையாது, பகவான் அவரு விளையாட வேண்டாம், அவர்கிட்ட விளையாட. இதெல்லாம் தெரியும். கரதூஷன் 14,000 சோல்ஜர்ஸ் வதம் பண்ணது, சுபாகு அப்புறம் தாடகை இவங்களெல்லாம் வதம் செய்தது. சூர்பனகை போய் வத்தி வச்சிருக்காங்க ராவன் கிட்ட. இந்த மாதிரி சீதாதேவி வந்து ரொம்ப அழகு, மண்டோதரியை விட பல மடங்கு அழகு, பேசாம அவளை கூட்டிட்டு வந்து நீ வந்து லங்கையுடைய ராணி ஆக்கிடு அப்படி பத்தி வச்சிருக்காங்க. எப்படியா ராமரை பழி வாங்கணும், லக்ஷ்மணர் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ராவணன் வந்து மாறுவேடம் தெரியும், சன்னியாசி, அதுல நான் டீட்டெயில போல சன்னியாசி வேஷம் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி பாகவதர் வந்து கூத்தனா அவங்க அரக்கி இருந்தவங்க மகாலட்சுமி மாதிரி வேடம் போட்டு போறாங்க. இந்திரன் பிருத்து மகாராஜ் முன்னாடி சன்னியாசி வேடம் போட்டு போனாரு. வத்சாசுரன் ஒரு கண்ணுக்குட்டி வேடம் போட்டு கிருஷ்ணரை கொலை பண்றதுக்காக போனாரு. இந்த மாதிரி மாது வேடம் போட்டுட்டு போறாங்க. சோ மாறு வேடம் போடுறது வந்து சோ கரெக்ட் தான். அதாவது நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து பக்தர் மாதிரி வேடம் போடுறோம், திலகெல்லாம் போடுறோம், பக்தர் மாதிரி நாமம் போட்டிருக்கோம், பக்தர் மாதிரி நம்ம அந்த அளவுக்கு பக்தர் ஆகல, பக்தராக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பக்தர் ஆகல நம்ம ஆக்சுவலா. பட் இருந்தாலும் நாமம் போட்டுருக்கோம். நம்மளும் மாறுவேடம் போடுறோம், பூதனா மாதிரி, சூர்பனகை மாதிரி. அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டா நம்ம அட்லீஸ்ட் முயற்சி பண்றோம். நம்ம மாறு வேஷம் போட்டாலுமே, பக்தர் மாதிரி வேஷம் போட்டாலுமே அட்லீஸ்ட் முயற்சி பண்றோம். சரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்மளை மாத்திக்கலாம், நம்ம அனர்த்தங்கள்லாம், நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அனர்த்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கலாம். அது தவறு கிடையாது. ஆனா அந்த சூர்பனகை பூத்தனா அப்படி அவங்க அந்த மாதிரி இல்ல. நம்ம அனர்த்தங்கள்லாம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இல்ல. அந்த அனர்த்தத்தோட இருக்காங்க. அந்த மாதிரி மாறுவேடம் தப்பு, அந்த மாதிரி மாறுவேடம் தவறு. சோ அதுக்கப்புறம் வந்து வாலி சுக்ரீவன்லாம் இருந்தாங்க கிஷ்கிந்தா காண்டம். அதுல வந்து ஒரு தடவை வாலி வந்து துந்துபி அரக்கன் அப்படிங்கிற அரக்கனை வதம் செய்தார். சண்டையை வரும்பொழுது அந்த துந்துபி அரக்கனோட ரத்தம் வந்து ஃபுல்லா கிஷ்கிந்தா முழுதும் போய் அந்த மாத்துக்க ரிஷியோட பர்வதம், அங்க மாத்துக்க ரிஷி ரிஷியனுக பர்வதம், இந்த மாத்துக்க ரிஷி ஆசிரமத்தெல்லாம் அந்த ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. மாத்துக்க ரிஷி வந்து சாபம் போட்டுருவாரு, இனிமே வந்து வாலி வந்து இந்த மலையில வந்து உள்ளுக்குள்ள என்ட்ரானார்னா, இந்த மலையில டச் பண்ணாருன்னா அவர் இறந்து போயிடுவார். அதனால கிஷ்கிந்தால வந்து அந்த ரிஷியகோப பர்வதத்துக்கு மட்டும் வாலி வந்து போக முடியாது. உடனே அந்த துந்துபி அரக்கனுடைய பையன் மாயாவி அரக்கன், அவன் வந்து வாலி கூட சண்டை போட்டு ஒரு பெரிய கோயை கூட 2 பேரும் வாலியும் மாயாவி அரக்கனும் சண்டை. துந்துபி அரக்கனோட பையன் சண்டை போட்டு சுக்ரீவன் வெளியில இருக்காரு. 2 பேரும் சண்டை போட்டு ரத்தம் வருது, குகையிலிருந்து ரத்தம் வருது. உடனே சுக்ரீவன் நினைச்சிட்டாரு வாலி தான் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு, இந்த அரக்கன் வெளியில வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டாரு. பெரிய ஒரு பாறை எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு குகையை. ஆனா வாலி தான் வந்து அந்த மாயாவி அரக்கனை வதம் பண்ணி வாலி ஜெயிச்சுட்டாரு. உடனே வாலி நினைக்கிற, என்னடா தம்பி என் சூழ்ச்சி பண்ணிட்டான், அரசியல் பண்ணிட்டான். ஆதியிலிருந்து வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாலிக்கு சுக்ரீவனுக்கு. வெளியில வந்து சுக்ரீவனுக்கு எல்லாத்தையும் குடிச்சு, மனைவி அபகரிச்சு, சொத்து பத்து எல்லாம் அபகரிச்சு, வெளியில போட துரத்தி, கொலவனா பண்ண மாட்டேன் உடனே நான் சொல்லி துரத்தி கடைசி சுக்ரீவன் போய் எங்க ஒழிச்சிட்டாரு? அந்த ரிஷிமுக பருவத்துக்கு போய் ஒழிச்சிட்டாரு. ஏன்னா அந்த ரிஷிமுக பருவத்துக்கு வாலி வந்து வர முடியாது. சோ இந்த மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து ராமச்சந்திர பகவான் அப்படி வரும் பொழுது ராமர், அனுமான், சுக்ரீவன் எல்லாம் பாக்குறாங்க.
பார்க்கும் பொழுது ஒரு மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த மாதிரி சுக்ரீவன் சொல்றாரு, என்னோட மனைவி மீட்டெடுக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட மனைவி பேர் ருமா, வாலியோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுடைய மனைவி மீட்டெடுக்க நான் ஹெல்ப் பண்றேன். சுக்ரீவன் தான் லீடர், வானரங்களோட லீடர். எல்லாம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. சரி ஓகே சொல்லி அனுமான் எல்லாரும் வராங்க, எல்லாரும் வானரங்களும் சேர்ந்துக்கிறாங்க. சுக்ரீவனுக்கு வாலிக்கு சண்டை நடக்குது. சண்டை நடக்கும் பொழுது ராமர் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னு கேட்டா ராமச்சந்திர பகவானுக்கு நமஸ்காரம் செய்தார் சுக்ரீவன், ஆனா லக்ஷ்மணனுக்கு நமஸ்காரம் செய்யல. லக்ஷ்மணர் சரியா வரவேற்கல. அது ராமருக்கு பிடிக்கல. லக்ஷ்மணன் ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லி பிடிக்கல. நீ அபராதம் செய்யுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தடவை சண்டை நடக்கும் போது ஒண்ணுமே அவரு கண்டுக்கல. வாலி போட்டு அடி அடிச்சு சுக்ரீவன் அடிச்சு துரத்தி ஓடி போயிடுவாரு. சுக்ரீவன் கேட்பாரு, நீங்க ஹெல்ப் பண்ற சொன்னீங்களே, எனக்கு ஹெல்ப்பே பண்ணலையே. ஆமா, நீ மனசுக்குள்ள இருக்கிற வழியில சொல்லல, லக்ஷ்மணர் நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படி சொல்லல. இல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க இல்லையா. ஒருத்தருக்கு லக்ஷ்மணர் சொல்லுவார், லக்ஷ்மணா நீ சுக்ரீவனுக்கு மாலை போடு, மாலை போட்டீங்கன்னா எனக்கு தெரியும் இவருதான் சுக்ரீவன் இவருதான் வாலின்னு எனக்கு தெரியும். அப்ப சுக்ரீவன் லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு மாலை போடும்போது என்ன பண்ணணும், நம்ம ஒரு மாலை போட்டா என்ன தலை குமியணும் இல்லையா, தலை குமிஞ்சாதான் மாலை போட முடியும். அப்ப லக்ஷ்மணன் தலையை குமியணும், மரியாதை கொடுக்கணும், பணிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அது படிச்சதுக்கு அப்புறம் தான் சுக்ரீவன் பாதி விட்டுலாம் ஒரு 5 நிமிஷம் முடியும் முடிச்சிருவேன். பாதி விட்டா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு முடிக்கணும் 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன் நான். எல்லாரும் ஆசைப்படுறாங்க. சோ இந்த மாதிரி அந்த மாலை போடும் பொழுது அந்த சுக்ரீவன் மாலை இருந்தது. அப்ப வாலியை மறைஞ்சு நின்று வதம் செய்தார். வாலியை வதம் செய்தார். வாலியோட சமாதி பார்க்கலாம், நீங்க ஹம்பியில போனா வாலியோட சமாதி கூட பார்க்கலாம். இவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அனுமான் சுக்ரீவன் எல்லாம் பேசுறாங்க. எல்லாம் ராமாயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் முடிச்ச பிரபு இருக்கிறதுனால நான் 5 நிமிஷம் கூட எடுக்கல. நல்லா பியூட்டிஃபுல் சுந்தரகாண்டம் மெயினா இருக்கு. சுந்தரகாண்டம் நான் டச்சே பண்ணல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுந்தரகாண்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஐ கோயிங் டு ஸ்கிப் பிகாஸ் தாரகிருஷ்ணன் 4 தடவை சொல்லிட்டாரு முடிங்கன்னு. அதனால ஐ எம் நாட் கோயிங் டு டச் சுந்தரகாண்டம். ஓகே, உங்களுக்கு பசியா இருக்கும் தெரியாது எனக்கு. நான் 12 மணிக்கே வந்துட்டேன். பட் ஆனா 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஐ திங்க் நம்ம நல்லா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக நம்ம கண்டினியூ பண்ண முடியாம நிலையில இருக்கு. அனுமான் சுக்ரீவன் ராமாயணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, ந ஜன்மனோனம் மகத்தோன சௌபகம் நவான புத்தி நாக்ருதி ஸ்தோஷயேது தையத் விசிஷ்டான் அபினோ மனோகஷா சகார சக்கே பட லக்ஷ்மணாக்ரஜ. என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் வானரங்கள், நாங்கெல்லாம் பெரிய நல்ல குடும்பத்துல பிறக்கல, எங்களுக்கெல்லாம் பெரிய அழகெல்லாம் இல்ல, எங்களுக்கெல்லாம் அழகா பேச தெரியாது, எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்ல, எங்களுக்கு எந்த விதமான பௌத்திக குணங்களும் இல்ல. எப்படி பகவானே நீங்க எப்படி எங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிட்டீங்க? எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். என்ன காரணம்னா, உங்களுக்கு சின்னதா ஒரு சேவை பண்ணணும்னு நினைச்சோம். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க எங்களெல்லாம் ஒரு நண்பர்கள் மாதிரி நடந்துறீங்க. நட்பா நீங்க நட்பு வளர்த்துக்கிட்டீங்க. அது ஒரு காரணம் தான். உங்களுக்கு சின்னதா சேவை செய்யணும்னு நினைச்சோம், அவ்வளவுதான் பண்ணோம், வேற எதுவுமே இல்லை. நமக்கு பக்தி தான் எந்த விதமான பௌதிக குணத்தையும் பகவானை அட்ராக்ட் பண்ண முடியாது. பக்தி மட்டும்தான் பகவானை அட்ராக்ட் பண்ண முடியும். யாதஸ்யா சரணம் த்ருவஸ்ய ஜபயோ வித்யா கஜேந்திரஸ்ய கோ உஜ்ஜாய கிம்னு நாம ரூபம் அதிகம் கிம்தத் சுதாம் நோதனம் ஹம்சகோ விதுரஸ்ய யாதவ பதே உக்ரஸ்ய கிம் பௌருஷம் பக்த்யா துஷ்யதி கேவலம் ந சகுனைர் பக்தி பிரியோ மாதவா. இந்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன தெரியுதுன்னா, துருவனுக்கு என்ன வயசு இருக்கு, என்ன மெச்சூரிட்டி, 5 வயசு. ஆனா பகவான் கவர்ந்து இழுத்தார். கஜேந்திரன் யானையா போனதார், அவருக்கு என்ன நாலேஜ் இருந்தது, ஆனா பகவான கவர்ந்து இழுத்தார் கஜேந்திர மோட்சத்துல. அதுக்கப்புறம் சுதாமனுக்கு என்ன சொத்து இருந்தது, கெட்டு போன அவள் இருந்தது, ஆனா அந்த பக்தியினால பகவான கவர்ந்து இழுத்தார். குப்ஜாக்கு என்ன அழகு இருந்தது, குப்ஜா ஹஞ்ச் பேக்கெட் கூனி, ஹஞ்ச் பேக்கெட் லேடி, ஆனா பக்தி இருந்தது பகவானுக்கு. அழகு இல்ல, பக்தினால கவர்ந்தாங்க.
அதுக்கப்புறம் விதுரருக்கு என்ன வம்சத்தில் பிறந்தாரு? சாதாரண ஒரு தாசி புத்திரனா பிறந்தார். தாசியோட புத்திரனா பிறந்தார். அவர்கிட்ட பெரிய வம்சத்துல எங்க பிறந்தார் விதுரர். ஆனா விதுரர் வந்து வாழைப்பழ தோலை கொடுத்தாரு. வாழைப்பழத்தை வீசிட்டு தோலை கொடுத்தாரு. தோலை சாப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம கிருஷ்ணன் சாப்பிட்டு இருக்காரு தோலை. பழத்தை தூக்கி வீசிட்டாங்க. கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து அவங்க பழத்தை தூக்கி வீசுறாங்க. குப்பத்தொட்டியில தோலை கொடுக்குறாங்க பக்தியில. ஆனா கிருஷ்ணன் என்ன ஏன் தோலை கொடுக்குறீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. நம்மளால தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேற அறிவு இருக்கா? பழத்தை தூக்கி வீசி தோலை கொடுக்குறீங்க. கிருஷ்ணன் அப்படிலாம் சொல்லல. தோலை சாப்பிடுறாரு. பக்தியோடு கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாம சாப்பிடுறாரு கிருஷ்ணன். விதுரர் விதுரஷம் உக்ரஷிக்கின் பௌருஷம். உக்ரசேனருக்கு என்ன பெரிய சக்தி இருந்தது? கம்சன் கூட ஜெயில போட்டார். என்ன பெரிய அவருக்கு சக்திமான்? பெரிய ஒன்றும் சக்தியும் கிடையாது. இவங்களெல்லாம் வந்து எது அட்ராக்ட் பண்ணுச்சு? பகவான் கிருஷ்ணன் எதனால இவங்கள மேல அட்ராக்ட் பண்ணாங்க? அவங்களுக்கு பக்தி இருந்தது. பக்தியா துஷ்யதி கேவலம் நச்சகுணை பக்தி பிரியோ மாதவா. பக்திக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் அடிமையாவார். பகவான் அடிமையாவார். வேற எதுக்கும் அடிமையாக மாட்டார். அதனால நம்ம எல்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே பகவானின் திருநாமம் சொன்னோம்னா பகவானை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஹரே கிருஷ்ணா. भगवान रामचंद्र भगवान की जय, सीताराम लक्ष्मण हनुमान की जय, रामनवमी महामहोत्सव की जय, श्रील प्रभुपाद की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. तो 4 सुंदर कांड.